ஹாய் டியர், டுடே நம்ம டேவ் பக்தர் ஒன் சாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ணு முடிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டே தான் அப்படியே மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ கீழே அவரோட வீட்டில் அம்மா வந்துட்டு டேய் டே அப்பா கூப்பிட்றாருடா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அவர் அப்படியே வந்துட்டு கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு கையில் ஒரு பேகு, ஆஃபீஸ்லாம் போகல, ஸோ அது மாதிரி ஒரு பேக் எடுத்து அப்படியே மாட்டிக்கிட்டு சைடை க்ராஸாக மாட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டெப் வந்து கீழே இறங்கி வராரு. வரும்போது அப்படியே வாட்ச் அப்படியே கட்டிகிட்டே வந்துட்டுருப்பாரு. அப்போது அம்மா வந்துட்டு அப்பா கூப்பிட்றாருடா அப்படின்னு சொல்ல ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிளாங்கா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இவர் பாட்டுக்கும் போக டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். டேவும் திரும்பி பார்க்குறாரு. ஸோ திரும்பி பார்த்தா அவரோட அப்பா தான் நிற்கிறாரு. டேய் கூப்பிட்டுட்டு இருக்கிறோம்ல, அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்க, நீ பாட்டுக்கும் கிளம்பிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு அப்படிம்பாரா. அப்போது அவரோட அப்பா டேய் இங்கே வா, என்ன கோவம் உனக்கு, இங்கே வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கூப்பிட்டு உட்கார வைக்க டே அப்படியே ஒரு மாதிரி பவுட்டில் போய் வச்சுட்டு கோவம் வந்து உட்காராரு. இவ்வளோ நேரம் ஏதோ கொஞ்சம் ரக்குடா அப்படி போயிருந்துருப்பாரு. இப்போ வந்து உட்காரது பார்த்தா ஏதோ குழந்தை கோவிச்சிட்டு வந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பாரு. ஸோ அவரோட அப்பா சிரிச்சுட்டே என்னடா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு அப்படின்னு கேட்க அப்போது அவரோட அம்மா தான் சொல்கிறாங்க, ஏங்க அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த பொண்ணு பிடிக்கலங்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் டேய் என்னடா இப்போ பிடிக்கலன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பிடிக்கலப்பா, அந்த பொண்ணு எனக்கு வானாப்பா அப்படிம்பாரு. என்னடா லிட்ரலி என்கேஜ்மெண்ட் வரைக்கும் யோசிச்சு வச்சுருக்கேன், இப்போ வந்து பிடிக்கலங்கிற? ஏன் ஏன் பிடிக்கல? அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, அழகாக இருக்கா, நல்லா இருக்காடா, ஏன் பிடிக்கல அப்படின்னு கேட்குறாரு. பா அந்த பொண்ணு ஹோம்லியா இல்லைப்பா அப்படின்னு இவர் சொல்லவும் ஹோம்லியா இல்லையா, என்னடா சொல்கிற, ஹோம்லியா இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணு வேணாங்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எனக்கு பொண்ணு பார்க்குறீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி தானே பார்க்கணும், உங்கள் இஷ்டத்துக்கு பார்த்துட்டு வந்தால் என்னால் கட்டிக்க முடியாது, நான்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிம்பாரு. என்னடா இவன் கூட காலங்கத்தால் வம்பா போச்சுன்ட்டு சரி ஓகே சொல்லு, எப்படி தான் உனக்கு பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேருமே. ஸோ அப்பட்டேவும் சாரி கட்டணும், ஜடை பிணிக்கணும், பூலாம் கூட வச்சுக்கணும், அழகாக இருக்கணும், அழகுனா சாரியெல்லாம் கட்டி ஜடெல்லாம் பின்ன அழகாக இருப்பாங்க அப்படிங்க. டேய் இந்த சிட்டிக்குள்ளே உனக்கு எங்கேருந்துடா அந்த மாதிரி பொண்ணை கண்டுபிடிக்கிறது? இங்கே எல்லாருமே பாரு, உன் அம்மாவே சுடிதார் போட்டு தெரியுறாடா. வெளிலலாம் போனால் மேடம் வந்துட்டு க்ராப் டாப் மட்டும் தான் போடுறதில்ல, மற்றபடி பேண்ட்டு சட்டை எல்லாமே போட்டுட்ருக்கா. நீ என்னடா இந்த காலத்தில் பிறந்துட்டு பொண்ணுங்க இப்படி தான் இருக்கணும்னு கேட்குற, என்னடா நான் எங்கடா போய் பிடிப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. பா எனக்கு தெரியாது, நான் இப்படியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாழ்ந்துட்டேன், எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கல. எனக்கு இந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி பொண்ணுங்க அழகாக சாரீ கட்டிட்டு தாவணியெல்லாம் கட்டிட்டு ஜடெல்லாம் பின்னி பூலாம் வச்சு பொட்டெல்லாம் அழகாக வச்சுட்டு வளையல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொலுசுங்கிறாரு. டேய் என்னடா படம் பார்த்த நீ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்க நிறையா படம் பார்த்துருக்கேன், அதில் பொண்ணுங்க இந்த மாதிரியெல்லாம் கட்டியிருந்தா ஹீரோயின் எல்லாம் எவ்வளோ அழகாக இருப்பாங்க, அதே ஹீரோயின் வேறு படத்தில் நல்லா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனால் எனக்கு எனக்கு எப்படி பிடிக்குதுன்னா இப்படி தான் பிடிக்குதுமா, நான் இப்படியே தான் எல்லா பொண்ணும் இருக்கணும்னு சொல்ல வரல, ஆனால் எனக்கு இந்த டைப் பிடிச்சிருக்கு, இது என்னோடய ஐடல் டைப் ஓகேவா அப்படிங்க. என்ன டைப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஐடல் டைப்பு அப்படிங்கிறாரு. என்னத்த ஐடல் டைப்போ இந்த காலத்து பசங்களுக்கு, எல்லாம் மாடர்னாக கேட்பாங்க, இவன் என்னடானா ஆப்போசிட்டாக இருக்கான், என்னங்க பண்ணுறது, என்னங்க இவன் பிரச்சனை அப்படிங்க. இப்போ டேவோட அப்பா பார்த்தீங்கன்னா டே ஒரே பையன்தானா, ஸோ ஃபுல் செல்லம், கொஞ்சம் கூட வந்துட்டு அவர் கஷ்டப்படுறதுக்கே விட மாட்டார். அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே பார்க்கலாம் என்னப்பா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் லூஸா நீங்கள் அங்கே பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்பாங்க. நான் இதெல்லாம் சொல்லிக்கிறேன் விடு, பேசாமல் ஒரு புரோக்கர்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் வில்லேஜ் சைடில் கிட்ட ஏதாவது பொண்ணு இருக்கான்னு பார்க்க சொல்லலாம், சொந்தக்காரங்க கூட அந்த இடத்துல அதிகமாக இல்லை, 1-2 பேர் தான் இருக்காங்க, எப்படி தேடுறதுன்னு தான் தெரியல அப்படின்ட்டு போகிறாரு. அவரோட அம்மாவும் பார்க்குறாங்க, இந்த மனுஷன் உனக்கு செல்லம் கொடுத்தாண்டா நீ இங்கே வந்து நிற்கிற அப்படிங்க. மா
நீ வந்துட்டு இந்த மாதிரி கட்டு அந்த மாதிரி கட்டுன்னு சொல்கிறனா, இல்லை நீ பார்த்து வைக்கிற பொண்ணை வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இதே மாதிரி இருக்கணும் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி நான் ஆர்டர் போடுறேனா? அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு அவள் இந்த மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்கும். ஸோ அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுலன்னு தப்பு. நான் அவங்கள மாற்றணும்னு நினைக்கல. எப்படி இருக்கிறாங்களோ அப்படி அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிறாரு. என்னென்னமோ பேசுகிற, சரி கிளம்பு ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேவும் கிளம்பிடுறாரு. இந்த பக்கம் பார்த்தா அவரோட அம்மா தான், எங்கே போயிட்டு இவனுக்கு பொண்ணு பார்க்குறது, ஜோசியர் வேறு இன்னொரு கொஞ்சே நாள் கல்யாணம் பண்ணும், இல்லைன்னா ரொம்ப நாள் தள்ளி போகும்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போது தேவோட அம்மாவுக்கு ஒரு ஐடியா வருது. பேசாமல் அண்ணா கிட்ட கால் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவோட அம்மாவும் அவங்களோட அண்ணாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது அந்த பக்கம் இருந்து ஃபோன் எடுத்துகிட்டு, என்னம்மா பூஜா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா நல்லா தான் இருக்கேன் அண்ணா, ஒன்று கேட்பேன் அப்படிங்க. என்னம்மா என்ன கேட்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நமக்கு வில்லேஜில் ஏதாவது கிராமப்புற சைடில் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா முறை ஆகிற மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. முறை ஆகிற மாதிரி சொந்தக்காரங்க அதிகமாக இல்லை. இப்போ நான் பக்கமாக ஜேகேவோட கல்யாணத்துக்கு கூட இருக்காங்க அப்படிங்க. இருக்காங்களா? யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு 4-5 ஃபேமிலி இருக்குது, வில்லேஜில் தான் இருக்காங்க. ஏன் கேட்குற அப்படிங்க. அவங்களுக்கு பொண்ணு இருக்கா, பசங்களுக்கு முறையாகுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஆகும். சொல்லு என்ன பையனுக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சிட்ட போல அப்படிங்க. ஆமாண்ணா, அவன் ரொம்ப அட்டூழியம் பண்ணுறான் அப்படிங்க. என்ன பண்ணுறான் அப்படின்னு அவரு கேட்குறாரு. நாங்கள் இங்கே ஆல்ரெடி பொண்ணு பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட போய் பார்த்துட்டே வந்துட்டோம். என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கும்போது மூஞ்சி தூக்கிட்டு வந்து உட்காந்துருக்கான். என்னடான்னு கேட்டால், எனக்கு இந்த பொண்ணு பிடிக்கல, எனக்கு ஹோம்லியாக இருக்கணும், நல்லா சாரி கட்டணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டு போயிருக்கான். அவனோட அப்பாவும் அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு, அந்த பொண்ணு வீட்டில் நான் பேசிக்கிறேன், நம்ம பேசாமல் அவன் சொல்கிற மாதிரி பொண்ணை பார்க்கலான்ட்டு போயிட்டாங்க. இப்போ நான் தான் அலையிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்ல அப்பா நல்ல பையன். சரிம்மா, நான் உனக்கு அட்ரஸ் எல்லாம் அனுப்பி விட்றேன், நீ வேணால் போய் பாரு, ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறேன் அப்படிங்க. எப்படி நான் திருத்துப்புன்னு போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ திருதுப்புன்னெலாம் போக வேணாம், இரு நான் வேணால் பேசிவிட்டு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து திருப்ப கால் பேக் பண்ணுறாரு. இவரோட அம்மாவும், அதாவது பூஜாமா இருக்காங்கள்ல, ஸோ அவங்களும் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, அண்ணா அப்படிங்க. மேம் அங்கே ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், ஒரு 2-3 வீட்டில் பொண்ணு இருக்குது, எல்லாத்து ஜாதகமும் கேட்டேன், அதில் ஒரு பொண்ணோட ஜாதகம் மட்டும் செட் ஆகும் போல், போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பார்க்குறோண்ணா அப்படின்னு பூஜாமாவும் சொல்ல, அவரும் வந்துட்டு நம்பர்லாம் கொடுத்து இது பண்ணிவிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் போய் பார்க்குறது பெருசில்லை, இது எதுவும் சிட்டி அப்படிங்கிறனால நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துமே வேணான்னு சொன்னால் விட்டுடுவாங்க, அதெல்லாம் கிராமம், போயிட்டு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொன்னால் தேவையில்லாமல் அந்த ஊரில் இருக்கிற பொண்ணு, அதாவது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு தான் தேவையில்லாமல் கெட்ட பேர், தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு போங்க அப்படிங்க. சரிண்ணா, நான் என்னன்னு கேட்டு போகிறேன், ஃபோட்டோ ஏதாவது இருக்கா பொண்ணோட ஃபோட்டோ அப்படின்னு கேட்க, அங்கே ஃபோட்டோலாம் கிடைக்கல, நேரில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் வச்சிருவார். இப்போது இந்த பக்கம் தேவோட அம்மா இருக்காங்களே, அவங்களும் சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், வரட்டும் சாயந்தரம் அப்பாவும் பையனும் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 5:30 ஆக டே ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அப்படியே பின்னாடியே அப்பாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ 2 பேரும் வந்ததுக்கப்புறமா அம்மா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுருக்காங்க. ஏன் இப்படி உட்கார வச்சுருக்குறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா கேட்க, இந்த மாதிரி சொந்தக்காரங்களோட ஒரு பொண்ணு வில்லேஜில் வந்துட்டு இருக்காமா, அண்ணா கிட்டே கேட்டேன், அந்த பொண்ணோட ஜாதகமே உனக்கு ஜாதகமும் செட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொன்னார், எல்லாமே செக் பண்ணிவிட்டு போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, வில்லேஜ் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு ஈன்னு சிரிப்பார். அப்படியே டேவோட அம்மா அக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் பொண்ணோட ஃபோட்டோலாம் கிடைக்கல, ஜாதகம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அப்புறம் இவன் எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு அதிகமாக புடவை தாவணி பாவாடை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுமாமா, அங்கே எல்லாருமே அப்படி தான் முக்கால்வாசி, அது ரொம்ப கிராமம் ஓகேவா, அவங்க சுடிதார் கூட போட மாட்டாங்க, இந்த மாதிரி தான் இவன் கேட்குற மாதிரி அந்த பொண்ணு இருக்குது, பட்
போய் பார்த்துட்டு வந்துட்டு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னீங்கன்னா அது நல்லா இருக்காது. போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா அது கிராமத்து சைடு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டேயோட அப்பா கூட யோசிக்கிறாரு, ஒரு வேளை பார்த்துட்டு வந்துட்டு இவனுக்கு பிடிக்கலான்னு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் டே வந்து, பார்க்கலாமா, அதான் பொண்ணு இருக்குது, ஜாதகம்லாம் சரியாகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்க. டேய் விளையாட்டு கிடையாது. பார்த்துட்டு வந்து பொண்ணு நல்லா இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, அந்த குறை இந்த குறை பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கெல்லாம் பொண்ணை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா கல்யாணம் ஆகலைன்னா அந்த பொண்ணுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் போடுவாங்க, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சுக்க அப்படிங்கிறாங்க. பட்டே பார்த்தீங்கன்னா இதில் யோசிக்க என்ன இருக்குது, எனக்கு பிடிச்சது அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மூஞ்சு அழகாக தான் இருக்கும், எல்லாருமே அழகாக தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க, எனக்கு பிடிக்காதவங்க மட்டும்தான் என் கண்ணுக்கு அசிங்கமாக தெரிவாங்க அப்படிங்கிறாரு. டேய் இதெல்லாம் பேச நல்லா இருக்கும்டா, பார்த்துக்கப்புறம் பிடிக்கலான்ட்டேன்னா என்ன பண்ண அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சொல்ல மாட்டேன், என்னைக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறாரா. ஸோ அப்பாவும் வந்துட்டு, சரிடா உன்னை கூப்பிட்டு போகிறோம், பொண்ணும் பார்க்கலாம், அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம் நாங்கள் இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வரோன்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு மகனே எதனாவது காலை வாரி விட்ட நானே உனக்கு கொண்டுருவேன், புரியுதா அப்படிங்கிறாரு. ஆச்சுப்பா போய் ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்க, நாளைக்கே கூட போகலாம் அப்படிங்க. நல்ல நாள் கெட்ட நாள் நல்லா ஒன்று இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களே கூப்பிட்டு போகிறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படியே தான் கொஞ்சம் டேஸில் அப்படி ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் ஒரு 1.5 வீக் கழிச்சு டே கிட்ட வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாளைக்கு போகிறோம், ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிவிடு அப்படிங்க. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே லீவ் சொல்லிடுறாரு. அம்மா பார்க்குறாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்க, பார்த்துக்க அங்கே போயிட்டு பொண்ணுக்கு இன்னும் நல்லா இல்லைன்னு சொல்லிப்பாரு, வாயிலே குத்துறான். இந்த மாதிரி முன்னாடி கண்டிஷன்லாம் போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டே மறுபடியும் கேட்குறாரு, எந்நேரம் போகணும் நாளைக்கு அப்படிங்க. நாளைக்கு காலைல ஒரு 10 மணிக்கு போல் நல்ல நேரம் இருக்குதுன்னு சொன்னாங்கடா, 10 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் ஓகே, நம்ம இங்கே ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பணுமா கூட போதும், 4 மணி இல்லை 5 மணிக்கு எழுந்திரிச்சா 1 மணி நேரத்தில் குளிச்சு கிளம்பிடலாம், 6 மணிக்கு வந்து எடுத்தால் கூட ஒரு 3-4 மணி நேரத்தில் போயிடலாம் அப்படிங்கிறாங்க. அலாரம் வச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா போய் தூங்கிடுவாங்க. இப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா டேவும் ஹாப்பியாக போய் தூங்கிடுறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா டே அப்படியே எழுந்திரிச்சு ரெடியாகி வந்து அம்மா அப்பா ரூமில் அப்படியே அவங்க பெட் இருக்குள்ள, ஸோ அந்த பெட்டு மேலே உட்காந்துட்டு எழுப்பிட்டு இருக்கிறாரு. அம்மா அப்படியே லைட்டாக கண்ணை திறந்து பார்த்தா இருக்குன்னு பயந்துருப்பாங்க. டே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற இந்நேரத்தில் அப்படிங்க. மறந்துட்டியாம்மா, நல்ல நேரம் முடியத்துக்குள்ளே போகணும்ல, எந்திரிச்சு கிளம்புங்க, இன்னும் 2 பேர் தூங்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்க. என்னடா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வந்து உட்காந்துருக்கா, உனக்கு எதிராக பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் நாங்கள் இன்னும் எடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு நகத்தை கடிச்சிக்கிட்டே, அது அன்றைக்கி நீ பொண்ணு பார்க்க போகிறோன்னு சொன்னல, அப்போவே வாங்கி வச்சிட்டேன், நல்லா இருக்குண்ணா அப்படின்னு கேட்குறாரு. அடே என்னடா இது, வெளியே என்னால் சொல்லக்கூட முடியாதுன்னு இப்படி பண்ணுறதெல்லாம் பார்த்தா. சரி டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வாழ்க்குள்ளாக்க பார்த்தா மணி 2. 2 மணி தாண்டா ஆகுது அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல 5 போய் குளிங்க, நீங்கள் குளிக்கணும், அப்புறம் அப்பா குளிக்கணும், அப்பா நீ இப்போ என்னோடய ரூமில் குளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பிட்டு இருக்காரு. டே ஏன்டா அப்படி பண்ணுற, ஜாமத்துக்கு யாராவது தெரிஞ்சு கிளம்புவாங்களாடா, 3.5 மணி நேரத்தில் போயிடலாம்டா, 6 மணிக்கு கிளம்புனா கூட போதும், 5 மணிக்கு எழுந்தா போதும் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, எழுந்து போய் குளிங்க, அப்புறம் நிறையா திங்ஸ் எல்லாம் அது இது எடுத்து வைக்கணும்ல அப்படிங்க. என்னத்தை எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு இவங்க கேட்க, புடவை தட்டு தாம்பூலம் அதெல்லாம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நாங்கள் வாங்கவே இல்லைடா, சும்மா பொண்ணு பார்க்க தாண்டா போகிறோம் அப்படிங்க. பரவாயில்ல போங்க, போயிட்டு குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மணி 2:30 ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் போராடி அம்மாவை வந்துட்டு ஒரு பாத்ரூம்லேயும் அப்பா ஒரு பாத்ரூம்லையும் தள்ளி விட்டுட்டு குளிக்க வைக்கிறாரு. ஸோ அவங்களும் அப்படியே அந்த நேரத்தில் இவனோட தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வெளியே அப்படியே வராங்க. இப்போது டே வந்துட்டு போகலாமா அப்படிங்க. ரெடி ஆகிக்கிறோண்டா அப்படின்னு சொல்லவும் ரெடியாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்குறாரு. மணி பார்த்திங்கன்னா ஒரு 3:30 ஆகிடுச்சு. அவங்க குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டெல்லாம் வரத்துக்கு 3:30 ஆகிடுச்சு. இப்போது வெளியே வந்து பார்த்தா வெளியே அந்த ஹால் இருக்குது பார்த்தீங்களா, ஹாலில் கீழே அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக நிறைய தட்டு அது இதுன்னு இருக்குது. என்னடா அது, யார் இங்கே கொண்டு வந்து இதெல்லாம் வச்சா, என்ன இது அப்படின்னு கேட்க, அம்மா எத்தனை படம் பார்த்துருக்கோம் பழைய படத்துலலாம், பொண்ணு பார்க்க போனால் இதெல்லாம் கொண்டு போவாங்கள்ல அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எப்படா வாங்கினேன் அப்படின்னு கேட்க, இதெல்லாம் நான் நைட்டே போய் வாங்கிட்டு வந்துட்டேம்மா, அப்போ தான் வந்து படுத்தேன் அப்படிங்கிறாரு.
என்னடா புடவையெல்லாம் இருக்குது, டேய் நிச்சயமே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் நிச்சயம் பண்ணிக்கலாம், அப்புறம் அதுக்கு ஒருக்கா போகணுமா, இப்போ நிச்சயம் பண்ணிட்டா அப்புறம் நல்ல முகூர்த்தம் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிறாரு. இவன் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்காங்க, என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ அவரோட அப்பாவும் சிரிச்சுட்டே, என் போல என்ன மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெருமையாக 2 பேரும் அந்த தட்டெல்லாம் கொண்டு போயிட்டு காரில் வைக்க, டேக்கு ஒரு மாதிரி செம ஹாப்பி. போயிட்டு அப்படியே காரில் உட்காந்துருக்காரு. இவங்களும் 2 பேரும் அப்படியே காரில் பின்னாடி ஏறி உட்காந்துக்க, டே தான் ட்ரைவ் பண்ணுவார். ஆமாம் லொக்கேஷன் தெரியுமாடா அப்படின்னு கேட்க, அப்படின்னு சொல்லிட்டு மொத்த அட்ரஸையும் மனப்பாடமாக ஒப்பிக்க, சரிடாப்பா மகனே நீ அப்படியே வண்டி ஓட்டு, நாங்கள் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கார்லேயே தூங்கிடுவாங்க. ஏன்னா மணி ஒரு 4 தான் ஆகுது. 2 மணிலேருந்து இவர் எழுப்பிட்டே இருந்தங்காட்டிக்கு அப்படியே கார்லேயே தூங்கிடுறாங்க. டே மட்டும் அப்படியே பழைய பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஒரு மாதிரி அவருக்கு என்னதான் இந்த ஜென்ரேஷன் இருந்தாலும் அந்த பழசெல்லாம் கேட்டு அவருக்கு அது பிடிச்சிருக்கும். ஸோ அந்த இதுலேயே இருப்பார். அந்த பழைய பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டே ஜாலியாக அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 4 மணிக்கு இங்கே வண்டி எடுத்தாங்களா, 7:30 8:30ங்கிறப்போ அந்த ஊருக்கே போயாச்சு. இப்போது டே வந்துட்டு எழுப்புறாரு, மா எந்திரிம்மா ஊர் வந்துடுச்சு, வீடு தெரில அப்படிங்க. டேய் அவங்களே இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாங்கடா, 10 மணிக்கு தானே வரும்னு சொல்லியிருக்கோம், 3 மணி நேரம் வெயிட் பண்ணுடா அப்படிங்க. எங்கே வெயிட் பண்ணுறது 3 மணி நேரம் அப்படிங்கிறாரு. பசிக்குது, ஏதாவது கடை இருந்தால் போ சாப்பிட்டுட்டு அப்புறமா போகலாம் அப்படிங்க. அதெல்லாம் அவங்க வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. டேய் இங்கே பாரு, நிச்சயம் பண்ண வரோம்லாம் நாங்கள் சொல்லவே இல்லை, அதனால் நிச்சயம் பண்ணாமல் அவங்க சாப்பாடெல்லாம் செய்ய மாட்டாங்க, சும்மா பார்த்துட்டு போகிறோன்னு சொல்லியிருக்கோம், மறுபடியும் ஒரு கடையில் கொண்டு போய் வண்டி நிறுத்து அப்படின்னு மிரட்ட அவர் போய்ட்டு ஒரு கடையில் போய்ட்டு வண்டி நிறுத்துவாங்க. ஸோ இப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு ஹோட்டலில் உங்கள் ஊரில். அண்ட் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் தான், உங்கள் வீட்டில் உங்களே வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்களும் கேட்குறீங்க, அம்மா இந்த ஊர்லேயே மாப்பிள்ளலாம் இல்லையாம்மா, இங்கேயே ஏதாவது ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல, எதுக்காக என்ன தூரமாக காட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, இங்கே பாரு நல்ல இடம் பெரிய இடம், அதனால்தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா காட்டில் போட்டு கொன்றுவாங்கடி. இப்போ பாரு அம்மா எவ்வளோ கஷ்டப்படுற, அம்மாவோட வீட்டில் ஜாலியாக இருந்தேன், எனக்கும் தான் காடு தோட்டம் இருந்துச்சு, ஆனால் ஒரு நாள் வேலை பண்ணதில்ல. இப்போது உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ண வந்ததுக்கப்புறம் எவ்வளோ வேலை, காட்டு வேலை எல்லாமே நான் பார்க்குறேன்ல, அதே மாதிரி நீயும் கஷ்டப்படணுன்னு எனக்கு பிடிக்கல, நானே உனக்கு வெளியே தான் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன், தானாக அமையுது, அதனால்தான் பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா இப்போவே கல்யாணம் பண்ணி வைக்கிறா கூட எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. மா தூரமாக வேண்டாம்மா, 4 மணி நேரம் ஆகுமாம்மாவே போகிறதுக்கு அந்த ஊருக்கு அப்படிங்க. 4 மணி நேரம் தாண்டி ஆகும், 4 நாள் ஆகாது, நீ கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன்னா நீ சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சின்னா நீ சாப்பாடு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. மா ப்ளீஸ்மா வேண்டாம்மா அப்படின்னு சொல்ல, சும்மா இருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கல்யாணம் பிடிக்காம இல்லை, ஆனால் ரொம்ப தூரம் அம்மா அப்பா விட்டு போகணும், யார் என்னன்னு தெரியாது, முன்ன பின்ன தெரிஞ்சவங்களும் கிடையாது, ஒரே ஊராக இருந்தால் கூட ஏதோ கொஞ்சமாவது தெரியும், தூரமான ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டு பயந்துட்டே உட்காந்துருக்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கேரளா டைப் சாரீ இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வெள்ளை கலர் சாரீ கோல்டன் கலரில் வந்துட்டு பார்டர் எல்லாம் வச்சுருக்கும்ல, ஜரக பார்டர் அந்த மாதிரி வச்சுருக்கு, அதுதான் கட்டி விட்டுருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காடு தோட்டம் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். ஸோ நகைலாம் ஆப்வியஸ்லி எடுத்து வச்சுருக்காங்க, ஓகேவா, அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் அழகாக போட்டு விட்டுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் பிடிக்கலம்மா, இதெல்லாம் ஒரு மாதிரி வெயிட்டாக இருக்குதுமா, எதுக்குமா இதெல்லாம் போட்டு விடுறா, ஏதோ ஒரு செயின் மட்டும் போட்டு விடுமா அப்படிங்க. ஏய் பெரிய இடண்டி அவங்க, இதெல்லாம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், நமக்கு கொஞ்சம் கௌரவமாக இருக்கும் அப்படிங்க. இதில் என்ன கௌரவம், இதில் என்ன கௌரவம், நகை போட்டால் தான் கௌரவமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, உனக்கு ஒன்றும் தெரியாது சும்மாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் ஓல்டு டைப் இல்லையா, அதனால அவங்க அந்த மாதிரி சொல்ல. பட் உங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது, இந்த நகை அது இது அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு விருப்பமே இல்லை. பட் இருந்தாலும் போட்டு விடுறாங்க, நீங்களும் போட்டுக்கிறீங்க. ஜிமிக்கி போட்டுட்ருப்பாங்க காதுக்கு. ஸோ அப்படியே கைக்கு வளையல் கொலுசு அந்த மாதிரி அழகாக இருக்குது, அப்படியே அழகாக உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி ஒரு 9:30 ஆகுது. என்னாச்சு இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படி தேடிட்டு இருக்க. ஸோ கிராமத்து சைடுனா ஏதாவது ஒருத்தவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லாருமே வருவாங்கள்ல, ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்கு எல்லோரும் கலந்துப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்திருக்குறாங்க. ஸோ சும்மா பொண்ணு பார்க்குறது தான், பட் இருந்தாலுமே எல்லோரும் வந்திருக்காங்க. மணி 9:45 ஆகுது, இன்னும் காணோம், என்னது
இன்னுமே காணோம், நல்ல நேரம் வேறு 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அம்மா பசிக்குதுமா அப்படிங்க. வந்துட போகிறாங்கடி, அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் சாப்பிட்டுப்பியாம்மா அப்படின்னு சொல்லவும், அம்மா நான் 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு பழக்கம்மா, ஏன்னம்மா இவ்வளோ நேரம் எனக்கு சோறு போட மாட்டேங்கிறீங்க, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன், வந்தால் நீங்கள் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு போட்டு அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. கரெக்டாக மணி 10 ஆனதும் கரெக்டான வந்து நிற்கிது. தெருமுனையெல்லாம் நின்றுட்டு இருந்திருப்பாரு. 10 மணி ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் இருக்கும்போது சரக்குன்னு போயிடலான்னு சொல்லிட்டு தெருமுனையிலேயே எட்டே வந்து நின்றுட்டு இருந்திருப்பாரு. இப்போ கரெக்டாக 10 மணி ஆண்டு வாசல் மாடி கார் வந்து நிற்க, பஞ்சுவாலிட்டினா இதான்ப்பா பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி அப்படியே காரை விட்டு இறங்க. ஸோ டே தான் அப்படியே புது மாப்பிள்ளை கணக்காக வெள்ளை வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு வந்துருப்பார்ல. ஸோ பார்த்ததுமே தெரிஞ்சிச்சு எல்லாத்துக்கும், பையன் நல்லா இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ அப்படியே தான் எல்லோரும் உள்ளே வராங்க. உங்களோட அம்மா அப்பா, டேவோட அம்மா அப்பா அப்படியே வந்துட்டு வெல்கம் பண்ணி உள்ளெல்லாம் கூட்டு வந்து உட்கார வைக்க, டே வந்ததுமே பொண்ணு ரெடியா அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் ஒரு மாதிரி என்னப்பா தம்பிக்கு அவசரமா அப்படின்னு கேட்க, இல்லை நல்ல நேரம் அப்படிங்கிறாரா. பொண்ணெல்லாம் ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அப்போ தான் நீங்கள் சாப்பாடு நல்லா வந்துட்டு பருப்பு குழம்பு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அப்படியே நல்லா பொரியல் அதெல்லாம் செஞ்சுருப்பாங்களா. பஜ்ஜி வேறு இருக்குது. எல்லாத்தையும் பிச்சு ஒன்றா போட்டு பிசைஞ்சு ஒரு உருண்டை கட்டி எடுத்தடி வாய்க்குள்ளே போட்டு அப்பிருப்பீங்க. டக்குன்னு ஒயன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா எங்கேருந்து வர்றது, ஊன்னு கூட சொல்ல முடியல. எல்லோரும் ஒயின்ட்டு கட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களோட அம்மா தான் போச்சு, இப்போ கிச்சனுக்குள்ளே போங்கன்னா வரவே மாட்டாளே, என்ன பண்ணுறாலோ தெரியலேன்ட்டு வந்து பார்த்தா வாயெல்லாம் சாப்பாடு அப்படி கிடக்குது. ஏன் கொஞ்சமாக நல்லா சாப்பிட வேண்டியதான், நான் ஏன் இப்படி உருண்டை கட்டி போட்டுட்ருக்குறேன் இன்றைக்கின்னு பார்த்து அப்படிங்க. பயங்கரமாக பசிக்குது அப்படிங்கிறீங்க. அதை வச்சுட்டு வாடி கூப்பிட்றாங்க அப்படிங்க. மாமா ஒரு வாய் சாப்பிட்டு தரேம்மா அப்படிங்களா. ஐயோ கடவுளே, சோத்து மூட்டையை வச்சுட்டு அந்த பையன் என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க கையில் இருக்கிற தட்டை பிடுங்கி அந்த பக்கம் ஸ்லாபில் வச்சுட்டு அவங்க கையெல்லாம் பிடிச்சி கழுவி விடுறாங்க. வாயெல்லாம் அம்மாவே வந்துட்டு அப்படி கழுவி தொடச்சி விட்டு அவங்க சாரி எடுத்து அவங்க வாயில் தொடச்சி விடுறாங்க. ஸோ பவுடர்லாம் அடிச்சுருந்துருப்பீங்களா. ஸோ மேக்கப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது, பட் அந்த ஒரு க்ரீம் மட்டும் போட்டு பவுடர் போடுவாங்கள்ல, அது மாதிரி பவுடர்லாம் வந்துட்டு போட்டுருந்துருப்பீங்க. ஸோ பாதி இடத்துல பவுடர் இருக்குது, வாயை தொடச்ச இடத்துல பவுடர் இல்லை. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு ஒரு குட்டி பாப்பாவை கூப்பிட்டு போயிட்டு ஒயின் ரூமில் பவுடர் டப்பா இருக்கும், யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வான்னு அம்மா சொல்கிறாங்க. அந்த குட்டி பாப்பாவும் போய் எடுத்து வந்து கொடுக்க, இப்போ அதை அப்படியே கொட்டி கரெக்டாக நீட்டாக அதெல்லாம் டச்சப்பெல்லாம் பண்ணிவிட்டு வாடி அப்படிங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நெஞ்சிலே நிற்குது சாப்பாடெல்லாம். ஏண்டி ஒரு மாதிரி பண்ணுற அப்படிங்க. அம்மா இங்கே நிற்குதுமா அப்படிங்க. தண்ணி மொண்டு அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் தண்ணி அப்படியே குடித்ததுக்கப்புறமா போகலாமா அப்படிங்க. அப்படிங்கிற மாதிரி ஏப்ப விடுறீங்க. ஏன் டீசெண்டாக நடந்துக்கடி ப்ளீஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்படி கேட்க, அவ்வளோதாம்மா சாப்பிட்டா எல்லாத்துக்கும் எப்போ வரதானே செய்யும், ஏன்னா எனக்கு மட்டும் வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. சொட்டு அப்படியே பார்த்துட்டே இருப்பார், எங்கடா பொண்ணுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களே அப்படியே கூப்பிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. டேப்பை தான் பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸெல்லாம் பார்க்க கிடையாது, அப்படியே கீழே தான் பார்ப்பாரு. ஸோ அப்படியே காலில் கொலுசு மாதிரி கொலுசு போட்டிருப்பீங்கள்ல, ஸோ காலில் கொலுசு, காலுக்கு வந்துட்டு மருதாணி வச்சுருந்துருக்கீங்க. அதுலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபேஸை பார்க்கல, காலை தான் பார்த்துருப்பாரு ஃபஸ்ட்டு. ஸோ அப்படியே காலுக்கு மருதாணி வச்சுருக்கோம். அப்படியே கீழே வந்து மேலே பார்க்க சாரீ கட்டியிருக்கீங்க. அண்ட் கையில் வளையல், கைக்கும் மருதாணி வச்சுருக்கீங்க. மெகந்தி அந்த மாதிரியெல்லாம் போடல. ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் ஃபேஸ் பார்க்குறாரா. நீங்களும் கரெக்டாக அவரை பார்க்க 2 பேத்துக்கு ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. பட் நீங்கள் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும், டக்குன்னு குடிச்சுப்பீங்க. ஸோ அப்படியே சிரிச்சிட்டே அம்மா பிடிச்சிருக்கு அப்படிங்க. அப்போ மற்றவங்களாம் வந்துட்டு அப்புறம் என்னப்பா பையனுக்கு பிடிச்சிருக்கான், ஏம்மா ஒயினு உனக்கு அப்படின்னு கேட்க, நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்களோட அம்மா மூஞ்ச பார்க்க, அவளுக்கும் பிடிச்சிருக்காம்மா அப்படின்னு சொல்லவும் வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு கேட்க, அது இங்கே பாருப்பா தம்பி, எங்கள் ஊர் பொண்ணுங்களாம் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க, உடனே பேசணும்னு எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பாட்டி சொல்ல, சரி பாட்டி, உடனே பேசணும்னு எதிர்பார்க்கக்கூடாதா, இந்த கிளவியை பாரு, அவளே பேசினாலும் இந்த கிளவி விட மாட்டாளாட்ருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஒயன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்னாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது பூஜாமா வந்துட்டு, மானத்தை வாங்காதடா, இங்கெல்லாம் இந்த மாதிரி தனியாக பேசக்கூட விட மாட்டாங்க, நீ என்ன எல்லாத்து முன்னாடி பேசிகிட்டு இருக்க அப்படிங்க. அம்மா அப்புறம் எப்படிமா பேசுறது, நான் இப்போ எனக்கு அந்த பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படிங்க. இங்கே பாரு அப்படியெல்லாம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்ருக்க. டேவோட அப்பா பார்த்துட்டு
பொண்ணுக்கிட்ட தனியாக பையன் பேசணுங்கிறான், பேசலாமா அப்படின்னு கேட்குறாரு. டேக்கு செம ஹாப்பி. நீ தான் பையன் அப்பா அப்படிங்கிற மாதிரி பெருமையாக பார்க்க, அவரோட அப்பாவும் பெருமையாக மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் இருக்கேன்டா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அம்மா தான் அப்படியே ஒரு மாதிரி ஆக்வர்டாக உட்காந்துருக்காங்க. ஸோ அங்கே சில பேர் வந்துட்டு பேசுங்க இந்த காலத்தில் பேசிக்கிறாங்கள அப்படிங்க. ஒரு சில பாட்டிங்களாம் வந்துட்டு இது என்னடி வம்பா இருக்குது, திடீர்னு வந்து பொண்ணு பார்க்க வந்துட்டு தனியாக கூப்பிட்டு பேசணுன்னா என்ன அர்த்தம், கல்யாணம் ஆகலை, நிச்சயம் பண்ணலை அப்படின்னு பேச, இன்னும் 2-3 பாட்டிங்கெல்லாம் வந்துட்டு அத்தானே அத்தானே அப்படிங்கிறாங்க. டேக்கு அந்த பாட்டியை பார்த்தா செம்ம கடுப்பாகுது. கிளவி உன்னை போட்டு தராமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முறைக்க. ஸோ உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா பேசுறியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்களா, பேசுப்போ, அவங்க தான் பேசணும்னு கேட்குறாங்கல்ல, வர பிடிக்கலன்னு இது சொல்லிடாத, பையன் நல்ல பையனாட்ட தெரியுது, பார்க்கவும் நல்லா இருக்காங்க, பிடிக்கலன்னு சொல்லிடாத என்ன அப்படிங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நின்றுருக்க, போய் பேசிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெளியே வந்துட்டு அந்த பூச்செடியெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ அந்த இடத்துக்கு தான் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க. ஸோ எப்படிங்க பின்னாடியே ஓடி வர, அப்போது மற்றவங்களாம் இப்போவே பையன் பார்த்தியா பொண்ணு பின்னாடி எப்படி ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வர கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்க, அப்போது பாட்டிங்கெல்லாம் கேட்குறாங்க, என்ன இது, ஏதோ பொண்ணு பார்க்க தான் வரேன்னு சொன்ன கேள்விப்பட்டோம், மொத்தமாக தாம்பூலத்தோட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் டேவோட அம்மா அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டேவும் நீங்களும் தான். அவர் வந்துட்டு என்னோட பேர் டே அப்படிம்பாரு. சரிங்க அப்படிம்பீங்களா, ஒயன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் பார்க்க பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்பாரு. டக்குன்னு தலை குனிஞ்சிட்டு ஐயோ இப்போ நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்க, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறாரு. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்கவும் நீங்கள் டக்குன்னு பின்னாடி ஒரு ஸ்டெப்பு போகிறீங்க. ஸோ அவர் அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிட்டு சாரி சொல்லு, அம்மா தான் சொன்னாங்க, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்ல, ஆஹா பிடிச்சிருக்குங்க இந்தங்க, ஆஹா நல்லா இருக்கே கேட்கறதுக்கு, என்ன என்னக்கா சொல்லு அப்படிம்பாரு. பிடிச்சிருக்குன்னு சொன்னேங்க அப்படிம்பீங்க. அச்சோ நீ என் பேர் சொல்லி கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்கள் பெரியவங்க அப்படிங்க. ஹலோ, உன்னோட ஒரு 2 வருஷம் தான் நான் பெரியவன், எதுக்கு நீ ரொம்ப பெரியவங்க மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிற அப்படிங்க. இல்லை நான் வாங்க போங்கன்னே கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஃபோட்டோவா அப்படின்னு கேட்க, ஆமாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுப்பாரா. நீங்கள் எப்படி போஸ்ட் கொடுக்குறதுன்னு தெரியாமல் திருத்துன்னு முழிச்சிட்டே நின்றுருக்க. அவரும் இங்கே வா இப்படி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பார். உங்களுக்கு கை காலம் நடுங்குது. ஸோ அவரும் வந்துட்டு பக்கத்தில் நின்றுட்டு அப்படி உங்கள் ஷோல்டரில் கையை போட இந்த செல்ஃபி எடுப்பல. ஸோ அதுக்காக நீங்கள் அப்படியே ஒரு கையை பார்ப்பீங்க. ஸோ அந்த டைமில் பார்த்தா அவர் ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. பார்த்தா அவர் ஷோல்டரை, அதாவது உங்களோட ஷோல்டரில் அப்படி கை போட்டிருக்கிறப்ப நீங்கள் அதை பார்க்குற மாதிரி இருக்கும். நேச்சுரலாக ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உங்கள் ஃபேஸ் நல்லா தெரியல, இங்கே பாரு அப்படின்னு சொல்ல, எங்கே பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவரோட மூஞ்சி பார்ப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் ஆகிருக்கும். அதை எடுத்து பார்த்தா அது அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே வந்துட்டு டேவை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவர் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். நல்லா போஸ் கொடுக்குறாடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஸ்ட்ரைட்டாக பாரு அப்படிம்பாரு. எங்கே அப்படிங்கிறீங்க, இந்த கேமரா பாரு அப்படிம்பாரு. ஸோ நீங்களும் வந்துட்டு அந்த கேமராவே பார்க்க சிரி அப்படின்னு சொல்லுவாரா. அப்படி நீங்கள் அவரை பார்த்துட்டு சிரிப்பீங்களா, ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது பார்க்குறாரு, செம்மையாக அவருக்கு பிடிச்சிருக்கு உங்கள் ட்ரெஸ்ஸு, அவரோட ட்ரெஸ் அப்படியே இப்போ கல்யாண ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகிட்டு. சரி உன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்க, என்கிட்ட ஃபோன் இல்லையே அப்படிமீங்க. ஃபோன் இல்லையா, தெரிஞ்சுதான் வாங்கிட்டு வந்திருப்பேனே. ஐயோ சரி ஓகே, நான் ஊருக்கு போய்ட்டு உனக்கு ஃபோன் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறேன் அப்படிம்பாரு. அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறீங்க. ஏன் அப்போ என் கூட எப்படி பேசுவேன் அப்படிங்க. நான் உங்களுக்கு ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கூப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க, யார் நம்பர் அப்படிம்பாரு. இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லைன் நம்பர் வந்துட்டு சொல்கிறீங்க. என்னது உங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கா அப்படிங்க. இல்லை அப்பா கிட்ட மட்டும் கையில் வச்சு பேசுகிற ஃபோன் இருக்கும், அப்பா கிட்டலாம் ஃபோன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. இது அந்த தெருமுனையில் ஒரு கடை இருக்கும்,
அந்த கடைக்காரங்களோட ஃபோனு நம்பரு. ஆ இதுக்கு கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் அப்படிங்க. தெருமுனையில் இருக்கிற கடைக்கு நான் கூப்பிட்டா நீ எப்படி வருவ அப்படின்னு கேட்குறாரு. ஒரு டைம் சொல்லுங்கள், அந்த டைமில் நான் அங்கே இருக்கேன், நீங்கள் அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆ சரி ஓகே. நீ என்ன ஃப்ரீயாக இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. நான் எல்லா டைமும் வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னா ஒயன் டெய்லியும் சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டா அப்படிங்க. இருட்டாயிடுமே அப்படிம்பீங்க. 5:30 அப்படிங்கிறாரு. ஆ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவருக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போது அவரும் உங்ககிட்ட அடுத்து ஏதோ பேசுறதுக்கு வரும்போது, எப்பா டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அத்தை, அதாவது டேவோட அம்மா கூப்பிட, ஐயோ என்னம்மா அப்படிங்கிறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்கிற, வாடா கூப்பிட்டு இருக்கிறாங்க, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே போகவும் உங்களோட அம்மா கேட்குறாங்க, பேசினியாடி, என்னடி பேசினேன், பிடிச்சிருக்கா, என்ன சொன்னேன் அப்படிங்க. ஒரு மாதிரி நீங்கள் சிரிப்பீங்களா, சரி ஓகே பிள்ளைக்கு பிடிச்சிச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சரி ஓகேப்பா பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு, எப்போ நிச்சயம் பண்ணிக்கிறீங்க, நல்லா பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களாம் கேட்க, டே வந்துட்டு அதான் எல்லாமே கொண்டு வந்துட்டோம்ல, இன்றைக்கே நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. டக்குன்னு டேவோட அம்மா அப்பாவும் டேவை பார்க்க, அதாப்பா எல்லாமே இருக்குல்ல, எதுக்கு இன்னொரு நாள், அந்த இன்னொரு நாளில் கல்யாணம் நிச்சயம் பண்ணிடுங்க, நிச்சயத்தை இன்றைக்கி பண்ணிடுங்க அப்படிங்க. டே ஒரு மோதிரம் கூட வாங்கிட்டு வரலடா அப்படிங்கவும், என்கிட்ட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவை எடுக்கிறாரு. எல்லோரும் சிரிப்பாங்க. மாப்பிள்ளை எல்லாத்துக்கும் ரெடியாக தான் வந்திருப்பாங்க போலையே, என்னப்பா மோதிரம் தான் வாங்கிட்டு வந்தீங்களா, தாலி வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க உங்களுக்கே சிரிப்பு வந்துடும். ஸோ எல்லோரும் சிரிச்சிட்டு இருக்க, அந்த மாதிரி ஒரு மாதிரி கலந்து ஹாப்பியாக இருக்குது. இப்போது அந்த டைம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த நல்ல டைம் பார்க்குறாங்களோ, ஸோ அந்த மாதிரி நல்ல டைம் முடியத்துக்குள்ளே தட்டெல்லாம் மாற்றிக்கிட்டு புடவெல்லாம் அப்படியே எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிங்கெல்லாம் மாற்றிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே கையில் ரிங் போட்டு விட, நீங்களும் ஒரு கைக்கு ரிங் போட்டு விட அன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆயிருந்திருக்கும், எல்லாமே முடிஞ்சு இப்போ கிளம்பணும், ஏன்னா நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே எல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டே வந்துட்டு ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகிட்டே இருக்காரு. இருமா ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம் அப்படிங்க. பொண்ணு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் வீட்டில் நிச்சயம் ஆயிடுச்சுல, ஸோ சாப்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க, நீங்கள் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் டே வந்துட்டு அப்படின்ட்டு உட்காருவார். அப்படியே டேவோட அம்மா முறைக்க, இல்லைங்க ஆண்டி பரவாயில்ல, அத்தை பரவாயில்ல, நாங்கள் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வந்து அப்படி கிளம்புறாரு. அப்போ எட்டி பார்க்குறாரு, எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தா உங்களை காணோம், எங்கடா போயிட்டாவ, அப்போல்லாம் கண்ணில் பார்த்தது மறுபடியும் கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவர் எட்டி பார்த்துட்ருப்பாரு. ஸோ எல்லாமே முடிஞ்சில்ல, அதனால உங்களுக்கு அந்த ட்ரெஸ் அந்த இதெல்லாம் போட பிடிக்கல, அதெல்லாம் ஒரு மாதிரி கசன்னு இருக்கவும் போய்ட்டு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நார்மலாக சிம்பிளாக ஒரு தாவணி பாவாடை மட்டும் எடுத்து கட்டியிருப்பீங்க. பார்த்திங்கன்னா அந்த வளையல் கோல்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்குது, அந்த நகை செட்டெல்லாம் மட்டும் கழட்டி வச்சுட்டு பூவெல்லாம் தலையில் அப்படியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட அம்மா வந்துட்டு, வயன் அதுக்குள்ளே இதுக்கிட்டே மாற்றினேன், மாப்பிள்ளை கிளம்புறாரு, அங்கே போயிட்டு பாயா சொல்லிட்டு வா அப்படிங்க. நானா அப்படிங்கிறீங்க, பின்ன நானா அப்படின்னு சொல்லுவாங்களா, சரிம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அப்படி தலையெல்லாம் அப்படி ஒரு மாதிரி தடவுவாங்கள்ல, ஸோ அப்படி சரி பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறீங்க. உங்களோட அம்மா அப்பா போயிருப்பாங்க. ஸோ அப்படியே வெளியே வரலான்னு உங்கள் ரூம் விட்டு வெளில வரும்போது டிவி டக்குன்னு உள்ளே வந்துடுவார். நீங்கள் அப்படியே பயந்து போய்ட்டு அவர் பார்க்க, அவர் உங்களை பார்க்குறாரு. ஸோ இவ்வளோ நேரம் அந்த மாதிரி ஜுவல்லெல்லாம் போட்டிருப்பீங்களா, நல்லா தான் இருந்திருக்கும், பட் இப்போ சிம்பிளாக ஒரே ஒரு தாவணி தான் கட்டியிருப்பீங்க, கழுத்தில் ஒரு குட்டி செயின் தான் போட்டிருக்கிறீங்க, குட்டியோண்டு செயின், அது அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த ஜிமிக்கி ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ அவருக்கு அது இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கீங்க, அவர் எப்படியெல்லாம் இருக்குன்னு நினச்சாரோ அதே மாதிரி இருக்கீங்க. ஸோ அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்கா, அது நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னு நினச்சி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேன் அப்படிங்க. அழகாக தான் இருக்குது இதுவும், நீ கல்யாணத்தப்ப கூட தாவணியில் கட்டிக்கோ அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படிங்கிறீங்க. ஆமாம் அப்படிம்பாரு. எனக்கு தாவணி தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, அப்போ சாரி அப்படிங்கிறாரு. அதுவும் பிடிக்கும், ஆனால் தாவணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும், அவருக்கு இது ரெண்டுமே பிடிக்கும்ல, ஸோ ரெண்டுமே உனக்கு எப்படி பிடிக்குதோ கட்டிக்கோ, அது எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரி நான் கிளம்பிட்டா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா, சரி பாய் அப்படிம்பாரு. நீங்களும் அப்படி டாட்டா காட்ட,
இப்போட்டே அப்படியே வருவார். அப்போது அவர் வெளியே வந்துட்டு கார்கிட்ட வந்ததுமே நீங்கள் அப்படியே ஓடி வந்து வெளியே பார்க்குறீங்க, எட்டி பார்க்குறீங்க. ஸோ அவர் நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் அப்படியே மெதுவாக திரும்பி பார்த்துருப்பாரு. ஸோ அதே மாதிரி நீங்கள் அங்கே நிற்க அவர் சிரிச்சிட்டே அப்படியே ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கை காட்டுவோம்ல. ஸோ கை காட்டுவோம்ல, அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கையை காட்டுறாரு. நீங்களும் சிரிச்சிட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நின்றுருப்பீங்க. இப்படியே தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிங்கிறப்பெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ட்ராவல் டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் தான் ஆகும். ஸோ இப்போ அப்படியே தான் டைமும் கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. வீட்டுக்கு போனதுமே ரொம்ப டயர்டாக இருக்குது. அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்குது. காலைல 2 மணிலேருந்து இவர் ரச்சை பண்ணி எழுப்பியிருப்பாரா. ஸோ அப்படியே போனதும் அம்மா அப்பா அப்படியே சோஃபாலே படுத்துடுறாங்க. அப்போது டேவும் வந்துட்டு, மா என்னம்மா இப்படி படுத்துட்டீங்க, மதியம் சாப்பிடவே இல்லைல்ல, அங்கேயும் சாப்பிட விட மாட்டேன்ட்டீங்க, சாப்பாடு பண்ணுங்க அப்படிங்கிறாரு. கொன்றுவடா நாயை, 2 மணிக்கு எழுப்பிட்டு பேச்சு பாரு, என்ன போய் கடையில் வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிட்டு வந்தாரப்பா அப்படிங்க. அப்போ நாங்கள் என்னத்தை சாப்பிட்றது, மண்ணை திங்கு வா, எங்களுக்கும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவும் இவரும் அப்படியே தான் போகிறாரு. போயிட்டு கடைக்கடையாக தேடினா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இவர் தேடுற மாதிரி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கிடச்சது அப்படியே வாங்கிட்டு வரும்போது மணி கரெக்டாக 5 ஆகிடும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ தான் டைம் பார்க்குறாரு, 5:15 ஆகிட்டு இருக்குது. 3 பேர் சாப்பிட்ருப்பாங்க. அப்போது 5:15 ஆனதுமே சாப்பாடு அப்படியே ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டுருக்குது. டேய் என்னடா பண்ணுற, மெதுவாக சாப்பிடு அப்படின்னு அப்பா சொல்ல, அப்பா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுப்பா அப்படிங்கவும், இந்நேரத்தில் ஆஃபீஸ் போறியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படின்ட்டு கரெக்டாக 5:25 போது சாப்பாடு அப்படியே அள்ளி வாயில் அப்படியே துணிச்சிக்கிட்டு தண்ணி எடுத்து அப்படியே சாப்பாடு அப்படியே வாயில் போட்டு குடிச்சிக்கிட்டு மேலே ரூம் ஓடிடுறாரு. என்னங்க ஆச்சு இவனுக்கு, மேலே அப்படி என்ன வேலை அப்படிங்க தெரியலையேடி, சரி விடு, ஏதாவது ஆஃபீஸில் இது பெண்டிங் ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மெதுவாக அப்படி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ 5:30 ஆனதுமே டான்னு அந்த கடையில் ஃபோன் அடிக்குது. நீங்கள் அப்படியே பல்லில் அப்படியே ஒரு மாதிரி நகத்தை அப்படியே வாயில் வச்சு கடிச்சிக்கிட்டு பண்ணுவாரா, இல்லை இப்போ தான் போயிட்டுருப்பாங்களா, ஒரு வேளை நம்ம சீக்கிரம் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திருட்டுத்தனமாக நின்றுருப்பீங்க. அந்த கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா சாரா அக்கால. ஸோ சாராவோட அப்பாவோட கடை தான் அது. உங்களோட ஃப்ரெண்டோட கடைங்கிறதுனால உங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட்டு. ஸோ கரெக்டாக ஃபோன் அடிக்கவும் சாரா வந்துட்டு, என்னடி மாலா அப்படின்னு கேட்குறா. தெரியலடி, எடுத்து பேசேன் அப்படிங்க. அவ்வளோ எடுத்து ஹலோ அப்படிங்க. நான் டீ பேசுகிறேன், வயன் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க தாண்டி அப்படிங்க. குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. ஸோ அப்படியே வாங்கி அப்படியே ஃபோனை காதில் வைக்க அவரும் வயன் அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. அவ்வளோதான், அந்த மனுஷன் அப்படியே நின்றுட்டு ஃபோன் பண்ணியிருந்திருப்பாரு. அந்த என்னங்க அந்த வார்த்தை கேட்டதுமே அப்படியே 2 கை விரிச்சிட்டு அது பெட்டு மேலே பொத்துன்னு விழுகிறாரு. நீங்கள் என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ஃபோனில் சத்தம் கேட்கும்ல. ஸோ அப்படியே வந்துட்டு அவர் ஃபோனும் அப்படி டக்குன்னு காதில் வச்சு ஒன்றும் இல்லை என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நான் சாப்பிட்டேன், நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு கான்வர்சேஷன் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. சாரா அப்படியே வந்துட்டு அப்படியே வாயவே பார்த்துட்டு இருக்கிறா. இவன் இப்படியெல்லாம் பேசுவாளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா சாப்பிட்டு என்ன பண்ண, நேரம் போனீங்க தான் கேட்டிருப்பீங்க. அப்புறம் உடனே என்னங்க நான் ஃபோன் வைக்கிட்டா அப்படிங்க. ஏய் இப்போ தாண்டி பண்ணேன், அதுக்குள்ளேயே வைக்கிற அப்படிங்கிறாரு. அது நான் அப்பா கிட்ட ஊறுகாய் பாக்கெட் வாங்கிட்டு வரேன்ட்டு வந்தேன், அதனால் தேடுவாங்க, நான் போகணும் அப்படிங்க. இவ்வளோ நேரம் தான் பேச முடியுமா அப்படிங்கிறாரு. ஆமாம், இல்லைன்னா சாராவோட அப்பாவும் வந்துடுவார், மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் பேசாமல் அப்பாவுக்கே கால் பண்ணிட்டேன் அப்படிங்க. ஐயோ வேணாம், அப்பா ஸ்ட்ரிக்ட்டு, அப்பா கோச் படுத்துட்டு வரேன்னு அப்படின்னு சொல்லுறீங்களா. என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு, அப்போ இவ்வளோ நேரம் தான் பேச முடியுமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லுவீங்க. சரி பத்திரமா இரு, நாளைக்கு இதே டைம் கால் பண்ணுறேன், இங்கேயே வந்துடுறேண்ணா அப்படிங்கிறாரு. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே நகத்தை கடிச்சிட்டே இருப்பீங்களா. சாரா பார்க்குறா. வெக்கலாம் படுற அப்படிங்க. சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி ஓடிடுவீங்க. அப்போ சாரா ஏய் காசு அப்படிங்கிறா. அவர் தானே ஃபோன் பண்ணார் அப்படின்னு நீங்கள் கேட்க, ஃபோன் அவர் பண்ணாலும் உனக்கு வாட்ச்மேன் வேலை நான் பார்த்தேன், எனக்கு அந்த துட்டு கொடுத்துட்டு போ அப்படிங்க. ஹே அப்படிங்கிறீங்க. குட்ரி, எனக்கு செலவுக்கு வேணும், எப்போ கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காசை பிடிங்கிப்பா. நீங்களும் இந்தா வச்சு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அப்பா வந்து ஊறுகாய் பாக்கெட் எங்கம்மா அப்படின்னு கேட்க, கடையில் ஊறுகாய் தீர்ந்துச்சுப்பா அப்படிங்கிறீங்க. இது ஒரு கடை, எதுவுமே இருக்காது,
அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அப்படியே போயிடுறாரு. ஸோ கஞ்சி குடிக்கிறதுக்காக வச்சுருந்துருப்பாரு. இப்போது வெங்காயத்தை கொடு, அதான் நமக்கு விதி போல் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கழிச்சிட்டு அந்த கஞ்சி குடிச்சுக்குவாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிருப்பார். அவருக்கு அவரை கையிலேயே பிடிக்க முடியல. ஒரு மாதிரி மனுஷன் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. அம்மா அப்பாவுக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல, ஃபஸ்ட்டெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தான், இப்போ தான் ஹாப்பியாக இருக்கான். ஏங்க அந்த பொண்ணு ரொம்ப சைலண்ட்டு போல் அப்படிங்க. சைலண்ட்டாக தான் இருக்குது. யாருக்கிட்டே தெரியும், நீயும் சைலண்ட்டாக தான் இருந்த. இப்போ பாரு, மொத்த வயலண்ட்டு என்கிட்ட காட்டுற. இவன் நிலமை என்ன ஆக போதோ யாருக்கு தெரியும், அது அவன் தலையெழுத்துப்பா அப்படிங்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நான் இப்போது சைலண்ட்டாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜாமா கோவப்பட. ஆமாம் நீ சைலண்ட்டாக தான் இருக்க. சரி ஓகே, ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இது ஒன்று தான் குறைச்சல், வேணா போய் போட்டு குடியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன நிலமை எனக்கு, எவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனர், வீட்டில் வந்தால் மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி போய் படுத்துக்குவார். ஸோ இப்போ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ஆகிடுச்சு. 5 o'clock அப்படிங்கும்போது ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாரு. கரெக்டாக எப்போவுமே 5:30 தான் வீட்டுக்கு வருவார். பட் இன்றைக்கி அடிச்சு பிடிச்சி ஃபாஸ்ட்டாக 5:20 வந்துடுறாரு. வந்து காரெல்லாம் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வரும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆகிடுது. இப்போ ஃபோன் பண்ணோம்ல உங்களுக்கு, அதனால அப்படியே ஃபோன் அப்படியே எடுத்து ஃபோன் பண்ணிக்கிட்டே ஃபோனை காதில் வச்சுக்கிட்டே போயிட்டுருக்காரு. மேலே அம்மா உட்காந்துருக்காங்க, அப்பா உட்காந்துருக்காங்க. அவருக்கு கண்ணே தெரியல. அவர் பாட்டுக்கு போக, டேய் டேய் இந்தாடா காஃபி குடிடா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவர் பாட்டுக்கு மேலே போயிடுறாரு. ஏங்க வந்ததும் காஃபி கேட்பான், இன்றைக்கி எங்கள் நேராக போயிட்டுருக்கான் அப்படிங்க. ஏதாவது வேலையாக இருக்கும், நீ விடு, டெய்லி வந்து உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுருவார். ஆனால் கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்கிறது 1 மாதம் கழிச்சு தான். அந்த 1 மாதம்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இந்த டைம் ஆச்சுன்னா இவர் ஃபோனை தூக்கிட்டு நேராக போயிடுறது. வீட்டுக்கு வந்ததும் ஃபோனும் கையுமா தான் வருவார். அப்படியே காதல் வச்சுக்கிட்டே சிரிச்சுட்டே மேலே போயிடுவார். என்ன தான் இவன் பண்ணுறான் இந்த டைம் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ 2 பேரும் ஒட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தா, நம்பாலிங்க உனக்கு பொண்ணு குழந்தை பிடிக்குமா பையன் குழந்தை பிடிக்குமா அப்படிங்கிறாரு. நீங்கள் பையன் அப்படிங்க, எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும் அப்படிங்கிறாரா. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ சாரா அப்படியே வாய் பொழுதுட்டு பார்த்துட்டு இருக்கா, குழந்தை வரைக்கும் போயிடுச்சா அப்படின்ட்டு. இந்த பக்கம் இவரோட அம்மாவுக்கு நம்பவே முடியல. என்னங்க அவன் குழந்தை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்க. ஏன் பிள்ளடி அப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு இவருக்கு பெருமை வேறு இதில். ஐயோ பெருமைப்படுறதுக்கு நேரமாயாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மறுபடியும் கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு பொண்ணு குழந்தை தான் பிடிக்கும். அப்போது சரி ஓகே விடு, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு குழந்தையும் பேத்துக்கலாம் அப்படிங்க. நீங்களும் அப்படிவீங்களா. அப்போ சார் அப்படியே சொரண்டிக்கிட்டே இருக்கிற அவங்க கையை, சின்னடி அப்படிவீங்களா. என்ன 2க்கு பிளான் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்க. நீங்கள் வாய மூட்ரி, அவர் லைனில் இருக்காரு அப்படின்னு சொல்லவும், என்ன அப்படின்னு கேட்பாரு. ஒன்றும் இல்லை, எங்க ஒன்று வைக்கிட்டா அப்படிங்கிறீங்க. அதுக்குள்ளேயாடி அப்படிம்பாரு. அப்பா கிட்ட தயிர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க, போகலன்னா தேடுவார் அப்படிங்க. உங்கள் வீட்லேயே எருமை மாடெல்லாம் இருக்குல்லடி, உங்கள் வீட்லேயே தயிர் போட்டுக்கலாம்ல, உங்கள் அப்பாவுக்கு வீட்டில் தயிர் இல்லையா அப்படிங்க. வீட்டில் தயிர் இருக்குதுங்க, ஆனால் தீந்துச்சுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன், இல்லைனா எதுக்கு கடைக்கு போகிறேன்னு கேட்பாங்கள்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வைக்கட்டுமாங்க ஃபோனை அப்படின்னு கேட்க, வைக்கணுமா அப்படிம்பாரு. அப்படிங்களா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா டேவோட அம்மா அப்பா கேட்குறாங்க, அந்த பக்கம் பார்த்தா சாரா கேட்டிருப்பா. 2 பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஃபோன்லேயே. அவரும் சரி எனக்கு கொடுக்க வேண்டியது கூட நான் வைக்கிறேன் அப்படிங்க. எங்கள் கடை ஃபோனுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. சரி ஓகே அப்போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிம்பாரு. அவ்வளோதான். இங்கே டேவோட அம்மானா அட்ட பாவி, அந்த பிள்ளைக்கிட்ட ஃபோனே இல்லை, பாரு எப்படி திட்டுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுவும் பேசுது பாரு அப்படிங்க. சின்னஞ்சிருச்சுங்க ஏதோ பேசிகிட்டு இருக்குது, ஒட்டு கேட்குறதே தப்பு வாடி அப்படிங்கிறாரு. ஏங்க இவன் இப்படியெல்லாம் பேசுவானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிரிப்பாக வருது. இங்கே பாரு ஒட்டு கேட்டேன்னு தெரிஞ்சால் அவன் ஒரு மாதிரி சங்கடமாக போயிடும், வாடி போகலான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் அப்படியே வந்துட்டு ஃபோனை அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படியே பெட்டில் படுத்து ஃபோனை கட்டி பிடிச்சிட்டு உருண்டுட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே வழக்கம் போல் சிரிச்சுக்கிட்டே ஃபோன் அப்படியே வைக்க, அவளும் கணத்தை தொடச்சிக்குவேன் அப்படிங்கிறா. ஏன் என்ன விட்டுட்டுக்கு அப்படிங்க. அங்கே கொடுத்த முத்தம் இங்கே வரைக்கும் ஈரமாக இருக்குது அப்படிங்கிறாளா. வாய மூடு நீ, அதெல்லாம் நீ எது கேட்குற அப்படின்னு சொல்ல, நீ ஃபோனில்
கேட்குதுப்பா, நான் கேட்கணும்னு கேட்கல, நான் பாட்டுக்கு என் வேலையை தான் பார்த்தேன், ஆனால் அது கேட்குது, கொஞ்சம் மெதுவாக பேச சொல்லு நாளிலேருந்து அப்படிம்பாளா. நான் கேமரா போடி அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போக, ஹலோ மேடம் துட்டு துட்டு அப்படிம்பா. இதை மட்டும் விட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபாய் தூக்கி போட்டுருவீங்க. அது ஆக்சுவலாக தயிர் வாங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பீங்க. இப்போ வீட்டுக்கு போனால் தயிர் எங்கம்மா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. தயிர் அந்த கடையில் இல்லைப்பா, இவ்வளோ நேரம் தேடி தேடி பார்த்தோம், கடையில் தயிர் தீர்ந்து போச்சுப்பா அப்படிங்க. என்ன கடை வச்சிருக்கிறான் அவன்? ஒரு தயிர் இல்லை, ஊறுகாய் இல்லை, ஒன்றுமே இல்லை, தினமும் நீ சும்மா ஒரு நட வெட்டியாக நடக்கிற. என்னத்த சொல்ல, வீட்லேயும் தயிர் இல்லையா என்ன அப்படிங்க. அப்பா இருங்கப்பா, நான் ஏதாவது தயிர் பழம் அம்மா வச்சுருக்காங்கன்னு தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒளிய வச்சுருப்பீங்க. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து, அப்பா இங்கே கொஞ்சம் இருக்குது, இதை வச்சு சாப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அவரும் பச்சை பிள்ளைன்னு சொல்லி நம்புகிறாரு பாவம். ஸோ இப்போ அப்படியே தான் டைம் நிறைய ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் தட் உங்கள் 2 பேத்துக்கும் வெட்டிங்லாம் வந்துட்டு அந்த வெட்டிங் டே வந்துடுச்சு. அப்போ பூஜா அம்மா, தேவோட அப்பா எல்லாருமே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே தான் வராங்க. ஸோ அங்கே வந்து உங்கள் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு, ஏன்னா ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நல்லாயிருக்கும், பெரிய பெரிய கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது அப்போ டே சொல்கிறாரு, இங்கே வேணாம், இன்னொரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கார், ஓகேவா? ஸோ ஃபேமிலியாக போகிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டே அப்படியே முன்னாடி உட்காந்துருக்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா அப்பா, அவரோட அம்மா அப்பா 2 பேர் உட்காந்துருப்பாங்க. இப்போ டே வந்துட்டு அப்படியே வண்டி ஓடிட்டே போயிட்டுருக்காரு. எல்லா டே எங்கடா போயிட்டுருக்க, எல்லா கடையும் தாண்டி ஊரை தாண்டி போயிட்டுருக்கடா, சிட்டிடா, அவுட் ஆஃப் சிட்டிடா இது அப்படிங்க. அப்பா இங்கே விட தயாரிக்கிற இடத்துக்கு போகலாம்ப்பா, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் கூப்பிட்டு போயிட்டாரு. பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ஸ்டே பண்ணணும், அந்த அளவுக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. டே என்னடா சற்று ஃபுட்னெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்த்தா இங்கே தங்குற மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்க. என் பிளானே அதுக்கு தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சரி ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, காலையில் நேரமாக போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜுவல்லெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கலாம், நான் இந்த இடத்துல ரூம் புக் பண்ணுறேன், எல்லாத்துக்குமே நம்ம போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரூமாக புக் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு வந்து ஒன்று வந்து அதாவது ஒரு கீயை அவரோட அம்மா அப்பா கிட்டேயும், இன்னொரு கீயை உங்களோட அம்மா அப்பா கிட்டேயும் கொடுத்துட்டு இன்னொரு கீயை உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் எனக்கு எதுக்கு தனியாக அப்படின்னு கேட்கா, மரமண்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டு, எது சொல்லாத, நீங்கள் போயிட்டு தூங்குங்கப்பா அப்படின்னு சொல்லவும், சார் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்க. நான் வெளியே சும்மா வேலை இருக்குது, காற்று வாங்கிட்டு வரேன் அப்படிம்பாரா. அப்போது உங்கள் கையில் தனியாக கீ இருக்கிறத பார்த்துட்டு, அவருக்கு எதுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களோட அம்மாவும், சாவி கொடுத்துருமா, நமக்கு எதுக்கு தனியாக ரூமு, எல்லோரும் ஒன்றாவே இருந்துக்கலாம், எதுக்கு வீண் செலவு அப்படிங்க. அங்கிள் ஆமாம்மா, அது என்ன வீண் செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அங்கே புக் பண்ணிக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கட்டிலெல்லாம் கிடையாது, தனித்தனியாக எல்லாம் கீழெல்லாம் படுக்கணும் இல்லை, ஸோ இங்கெல்லாம் சில்லு இருக்கும் நிலம், அதனால் பெட்டு ஒன்று தான் இருக்குது, நீங்கள் 2 பேர் தூங்குங்க, வைன் போய்ட்டு அவள் தனியாக தூங்கட்டும் அப்படிங்க. ஏண்டா அப்போ நீ எங்கடா போக அப்படிங்க. நான் கீழே கூட படுத்துப்பா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வெளில போயிட்டு வந்து உங்க கூட தூங்கிடுறேன் அப்படிங்கிறாரு. பொண்டாட்டிக்கு மட்டும் தனி கரிசனமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் கலாய்ச்சிட்ருக்க, நீங்கள் தனியாக இருக்கணுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே ரூம் திறந்து பார்ப்பீங்க, பாருங்கள் செம்மையாக இருக்குது, அழகாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் சிட்டி சைடெலாம் வந்ததில்லை, ஸோ செம்ம அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்க, டக்குன்னு பின்னாடி யாரும் உங்களை உள்ளே தள்ளிட்டு டோரை லாக் பண்ணுறாங்க, பயந்துருவீங்க, கத்தருக்கு அப்படியே வாய் திறக்க, டக்குன்னு வாயில் கை வச்சு அமுக்கிக்கிறாரு, பார்த்தா இவர் தான். இங்கே என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அது அது சும்மா தான் வந்தேன், ரூம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், நம்ம வீடு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. இப்படி தான் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே அங்கே கட்டில் உட்காரச்சிட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு ஃபோட்டோலாம் காட்டிட்டு இருக்காரு. இங்கே பாரு, இதான் ஹாலு, இதான் கிச்சனு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வீட்டெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் காட்டுறதுக்காக தான் அப்படியே தனியாக புக் பண்ணியிருப்பார் போல். ஸோ அந்த மாதிரிலாம் காட்டிகிட்ருக்க, ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. பிடிச்சிருக்கா, இதில் உனக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, சீக்கிரம் சொல்லு, கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரா. இல்லை இதே நல்லாயிருக்கு அப்படிமீங்க. இல்லை உனக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் ஏதாவது அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே ஓகே, எல்லாமே சூப்பராக இருக்குது, இதுவே நல்லாயிருக்கு, இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ அவரும் வந்துட்டு எல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துக்கிட்ட கொண்டு வருவார். என்னாச்சு என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் கண்ணத்தை ஒரு மாதிரி இங்கே கண்ணத்துக்கிட்டே கொண்டுட்டே வந்துட்டுருக்க,
என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி மூஞ்சி இவ்வளோ கிட்ட கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோயோ அப்படின்ட்டு, ஆ எப்பயும் நான் தானே கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன், அதனால் இன்னைக்கு நீ கொடுக்க வேண்டியதை கொடு, இன்னைக்கு தான் யாரும் இல்லைல்ல அப்படிங்கிறாரு. ஐயோயோயோயோ இதெல்லாம் தப்பா அப்படின்னு சொல்ல, ஃபோனில் மட்டும் வாங்கிறதுக்கு நல்லா இருந்துச்சா அப்படிங்கிறாரு. அது ஃபோனு, இதெல்லாம் தப்பு, நீங்கள் ஏஞ்சி வேலையை போங்க. ஐயோயோ கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஐயோயோ பெரிய பாவம் அப்படிங்கிறீங்க. பாவம்லாம் இல்லடி, அடுத்த வாரத்தில் கல்யாணம், இதில் என்ன இருக்குது, அவரை சின்ன மெமரிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வம்பு பண்ணிட்டே இருப்பீங்க. ரொம்ப அடம் பண்ண அவரும் அப்படியே ஒரு வழியாக அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஒரே ஒரு கிஸ்க்கு மட்டும் வந்துட்டு பெர்மிஷன்லாம் வாங்கி, அது கன்னத்தை அப்படியே காட்டிகிட்டு இருப்பார். அப்போ நீங்களும் வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி செம்ம ஷையோட அப்படியே கன்னத்தை கிஸ் பண்ண போயிட்டுருக்கீங்க. அப்பன்னு பார்த்து டோர் டக்கு டக்கு டக்குன்னு தட்டுறாங்க. போச்சு யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துக்க, ஏய் பதறாத, நான் கட்டி ஒழிஞ்சுக்கிறேன், நீ போய் கதை தர சரியா, நீ போய் கதை தர அப்படின்னு சொல்கிறாரு. யார்ட்டி சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன்னு அப்படிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கதை திறப்பீங்க. அப்போ கதை திறந்து பார்த்தா பூஜாம்மா, ஸோ உங்களோட அத்தை நீங்களா அப்படிங்க. நந்தாம்மா வட்டவில்ல அப்படிங்கிறாங்க. அச்சோ பரவாயில்ல வாங்க, அதே கேட்குறீங்க அப்படிங்க. கேட்கணும்ல, இல்லை வேறு யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க டவுட்டாகவே கேட்குறாங்க. டேக்கு பக்கு பக்கு நடக்குது, கட்டில் கடி படுத்துக்கிட்டு. போச்சு கண்டுபிடிச்சிருச்சா இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹார்ட் பீட் அவருக்கே கேட்குது. அப்போ நீங்கள் இல்லையே அத்தை, இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளிவீங்களா. சரிம்மா நல்லதாக போச்சு, சரிவா உட்காரு, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்துட்டு உட்காந்துடுறாங்க. அச்சோ இங்கே போக மாட்டாங்க போலையே, மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் திருத்துன்னு முடிச்சுட்டே இருக்க. ஸோ உங்களோட அத்தை சொல்கிறாங்க, உனக்கு என் பிள்ளைய பிடிச்சிருக்கா, நல்லா பேசுகிறானா அப்படின்னு கேட்க, பிடிச்சிருக்குங்க தையா இப்போ கேட்குறீங்க அப்படிமேங்க. பிடிச்சிருந்தா ஓகே தாம்மா, ஏன்னா கேட்கணும்னு தோணுச்சு. அப்புறம் உனக்கு அவனை பற்றி முழுசாக தெரியுமா அப்படின்னு கேட்க, ஐயோயோ என்ன முழுசாக தெரியுமா அம்மா கேட்குது, ஏதாவது கூத்துவிட போதா, நானே கஷ்டப்பட்டு சமாளித்து வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டுருப்பாரு. அப்போ நீங்கள் முழுசானா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியும் அப்படிங்கிறீங்க. இல்லை அவன் வந்துட்டு எப்படின்னா ரொம்ப கோவம்லாம் படமாட்டான், அப்படி கோவம் வந்துச்சுன்னா சண்டை அடிக்கிறது திட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது, அடம் கூட பண்ண மாட்டான், மூஞ்சி ஒரு மாதிரி உப்புன்னு தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி குழந்த மாதிரியே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நல்லா நார்மலாக பண்ணுவாரோ அத்தனையும் அம்மா சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே கேட்டுட்ருக்கீங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, ஏன்னா இதுக்கப்புறமா நீ தானே சமாளிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாம்மா, மேபி உனக்கு குழந்தை பழக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோயேன், அந்த மாதிரி தான் இவனை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இப்போ சொல்லிட்டானால தான் ஓகேவா, கொஞ்சம் ப்ரிப்பேராக இருந்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரிங்க அத்தை பரவாயில்ல, நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் கிளம்பிடுறேம்மா, அவ்வளோதான் நான் கிளம்பிடுறேன் அப்படிங்க. அச்சோ அத்தை நான் கிளம்புங்கெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், இல்லை சரி ஓகே நான் கிளம்புறேன், பத்திரமா தூங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகும்போது, கிளம்பிட்டேன்டா கட்டில்கடி இருந்தது போதும் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோதான் டேக்கு. அப்போ எங்கள் அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உருண்டு வெளியே வருவார். நீங்கள் போச்சுங்க அத்தைக்கு தெரிஞ்சிருக்குதுங்க, எப்படிங்க ஒளிஞ்சு கூட ஒழுங்காக ஒழிக்க தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. நல்லா தாண்டி ஒழிச்சிருந்தேன் அப்படிங்க. இப்போ தான் வந்துட்டு 2 பேரும் நோட் பண்ணுறீங்க. உங்களோட அத்தை வந்து பார்த்திங்கன்னா அவன் கால் ஆட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ டேவோட மூஞ்சில் அது பட்டுக்கிட்டே இருந்திருக்கும். அப்போது அவங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு உள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது வேறு யார் இந்த நாயாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ பார்த்தா நீங்கள் நான் எப்படிங்க மூஞ்சில் முழிப்பேன், வெளியே போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே முடுக்கி விட்டுறீங்க. கை கட்டுந்து வாய் கட்டலை, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு மாதிரி சேடாக போயிட்டு ரூமில் போய் படுத்துக்கிறாரு. அப்போது டேவோட அம்மா வந்துட்டு, அப்புறம் என்ன எதுக்கு அங்கே போனேன் அப்படின்னு கேட்க, நான் எங்கே போனேன், நான்லாம் எங்கேயும் போகல அப்படிம்பாரு. ஓ அப்போ நீ அங்கே போகவே இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. போகல நான் தூங்குறேன், தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவார். ஸோ இப்படி தான் அந்த டே அப்படியே பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா போயிட்டு காலையிலேயே நேரமாக எழுந்திரிச்சு தறியெல்லாம் ஓட்டுவாங்கள்ல, இந்த பட்டெல்லாம் நெய்வாங்கள்ல, ஸோ அங்கேயே போயிட்டு எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு எல்லாருக்கும் என்னென்ன வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜுவல் ஷாப்பெல்லாம் போயிட்டு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வரீங்க. ஸோ டே பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவரும் பாய் சொல்லிட்டு ஃபோன் அப்படிங்கிற மாதிரி கை காட்டிட்டு போவார். அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. இப்போ 5:30 ஆகுது வழக்கம் போல். ஓடி போயிட்டு அங்கே நிற்க,
அப்போது சாரா இல்லை, அவரோட அப்பா தான் இருக்காங்க. என்னம்மா வயன், என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அது அப்பா சாரா இல்லையா அப்படின்னு கேட்கவும், அவளா ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தூக்கிட்டு போனாம்மா அப்படிங்கவும், ஐயோ ஐயோ இப்போ ஒரு ஃபோன் பண்ணுவார், என்ன பண்ணுறது, டைம் வேறு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நகத்தை கடிச்சிட்டே நிற்க, அவள் அப்படியே மூச்சு வாங்கிட்டு ஓடி வரா ஃபோனை தூக்கிட்டு. எங்கடி வர, எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தாடி 5:30 ஆயிடுச்சா, நல்ல வேலை ரெடி பண்ணிட்டேன், திடீர்னு ஃபோன் எடுக்க மாட்டேன்ருச்சு, எப்படியும் நீ வருவாள் அதனால ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாக இருக்கிறா. நீங்கள் அவளை பார்த்து சாரா அப்படிங்க, சி இந்தா பேசு, ஃபோன் ஆல்ரெடி ரிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறா. ஸோ நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டேஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போது பார்த்தீங்கன்னா வெட்டிங்கும் ரொம்ப அழகாக முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு கல்யாணமே முடிஞ்சிருச்சு. கல்யாணம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஊரில் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு அந்த மாதிரி அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் வந்துட்டு இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருப்பார். அதனால் உங்கள் ஊர்லேயே தான் கல்யாணம் நடந்திருக்கும். எப்படின்னா பெரிய பெரிய மண்டபம்லாம் கிடையாது, உங்களோட தோட்டத்துலேயே வந்துட்டு அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி அந்த தென்னை ஓலையெல்லாம் பண்ணுவாங்களோ. ஸோ தென்னை ஓலையெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி கீத்தெல்லாம் பண்ணி அதுலேயே ஒரு மாதிரி டிசைன்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்படியே அங்கே பூக்கு பதிலாக, பிளாஸ்டிக்கு பூக்கு பதிலாக தென்னை ஓலையில் நிறையா டிசைன்லாம் பண்ண முடியும், ஒரு மாதிரி அழகாக டெக்கரேஷனாக. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தென்னம்பூ இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அப்படியே அழகாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது, பார்த்தா அவ்வளோ சூப்பராக அவருக்கு. அந்த நேச்சர் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ அழகாக அங்கே உங்களோட கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொன்று அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க. அவரும் வந்துட்டு ஏண்டி கல்யாணம் நாள் இப்படி அழுதுட்டுருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. இல்லை 4 மணி நேரம் போகணுங்க, எங்கள் அம்மா அப்பா பார்க்கணுன்னா 4 மணி நேரம் வரணும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வேற ஒரு மாதிரி இருக்குது, உங்களை பற்றி எதுவுமே தெரியாது, எப்படி நான் அவ்வளோ தூரம் உங்களை நம்பி வரட்டும் அப்படின்னு கேட்க, அடி பாவி எதுவுமே தெரியாதா, இத்தனை நாளாக என் கூட பேசிகிட்டு இருந்தியே, இன்னுமாடி உனக்கு என்னை பற்றி தெரியல அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அப்போ ஒரு மாதிரி அப்புறமா ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என் அம்மா அப்பா பக்கத்தில் இருந்தால் கூட எனக்கு எதுனாதுன்னா உடனே வருவாங்க. இப்போ 4 மணி நேரம் ஆகுங்க, அது பஸ்லலாம் வந்தால் அவ்வளோதான், அரை நாளே ஆகிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்ருப்பீங்க. ஸோ இப்போது அப்படியே தான் அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஒவ்வொன்று அழுதுகிட்டே இருக்க, வயன் சரி அல்லாத, 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு வந்து உனக்கு காட்டிகிட்டு போயிடுறேன் சரியா, நான் அப்படியெல்லாம் மாற மாட்டேன், இப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நான் இங்கே இருந்துக்கிட்டா அப்படிங்க. அடியாத்தியே என்ன கல்யாணம் பண்ணிட்டு இங்கே இருந்துக்கிறேங்கிற, நான் பெரிய கனவு கோட்டெல்லாம் கட்டி வச்சுருக்கேன், மறையவா அப்படிம்பாரு. ஸோ இதெல்லாம் உங்களோட அம்மா கேட்டுட்டு அவங்களுக்கு சிரிப்பே வந்துச்சு. தம்பி நீங்கள் போங்க தம்பி, நான் அவளை அழுகெல்லாம் கொஞ்சம் காம் பண்ணி கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல டேவும் சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போயிடுவார். இப்போ அவங்க தான் வந்து உங்ககிட்ட உட்காடுறாங்க. நீங்கள் அம்மா இன்றைக்கி ஒரு நாளைக்காவது இருந்துக்கிட்டாம்மா, அம்மா எனக்கு இது பயமாக இருக்குதுமா அப்படிங்க. அவங்க ஏம்மா இவ்வளோ பயப்படுற நீ, அப்புறம் எதுக்கு தினம் 5:30 திட்டத்தனமாக போயிட்டு ஃபோன் பேசுனியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபோனா அப்படிங்கிறீங்க, தெரியாதுன்னு நினச்சிட்டியா அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. அம்மா டைம் ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடிய போகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கொடுக்கணுன்னு ஓடி போய்ட்டு காரில் உட்காந்துக்க டே பார்க்குறாரு. அவ்வளோ நேரம் நான் கூப்பிட்டு வரல, 2 நிமிஷத்தில் வந்துட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னத்த சொன்னீங்க ஓடி வரா அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையே சொன்னேன் தம்பி, வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கவும், என்ன சொன்னீங்க என்ன உண்மை அப்படின்னு கேட்க, ஆம்பளை பையன் வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டேவும் அத்தனை நல்ல நேரம் முடிய போகிறதுக்கு நாங்கள் கிளம்பிடுறோம் அப்படின்ட்டு ஒரே ஓட்டமா அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவார். 2 பேத்துக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படி தான் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் வரீங்க. உங்களோட அத்தை மாமா நீங்கள் 4 பேரும் அப்படி வருவீங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சரி இங்கே நில்லப்பா நான் ஆர்த்தியெல்லாம் எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தான் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் போல் இருக்கும், மணி ஒரு 5 இருக்கும். அப்போது நிறையா ரிலேட்டிவ்லாம் வந்து போயிட்டுருப்பாங்களே, அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி அந்த வெட்டிங் நைட் கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க தேக்குனா, பரவாயில்ல, நான் கூட எங்கெல்லாம் தள்ளி போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன், நல்லவங்களாக தான் இருக்காங்க, கடவுளே நீ இருக்கப்பா, உனக்கு கருணை இருக்குது என் மேலே, உன்னோட முழு அனுகிரகமும் என் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக மனசு உட்காந்துருக்க. இப்போ பார்த்திங்கன்னா
சீக்கிரமாக சாப்பாடெலாம் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் ஒரு 6 மணி 6:30 போலவே சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே மேலே ரூமில் போயிட்டுருமா அப்படின்னு சொல்லவும், சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போயிடுறீங்க. இப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அதுக்கப்புறமாட்டே வந்துட்டு சரிடா மேலே ஒயின் இருப்பா போ அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ஒரே ஜாலி. வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வெக்கமே இல்லை அந்த பையனுக்கு, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை. நம்மக்கிட்டே எப்படி பேசிட்டு போகிறான் பாருங்க அப்படிங்க. ஏன் பிள்ளைடின்னு ஒரு பெருமையாக அப்பா வேலை ஒரு மாதிரி பெருமையாக மூஞ்சி வச்சுக்க கர்மம், இதில் தான் உங்களுக்கு பெருமை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ரிலேட்டிவ் கூட எல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியாக இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா எல்லோரும் ஒருத்தர் ஒன் பை ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு. இப்போது டீ வந்து அப்படி மேலே வருவார். மேலே வந்து கதவை தட்டினா திறக்கலை. என்னடா அது அப்படின்ட்டு அவரே கதவை அப்படி தள்ளுவார். ஸோ கதவு ஓப்பனில் தான் இருக்குது. கதவை திறந்து பார்த்தா நீங்கள் அப்படி கட்டில் படுத்துட்டுப்பீங்க. அவனும் வராரு. வந்து டோரை லாக் பண்ணிட்டு ஏன் அப்படிங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்க, என்னடா தூங்குறா அப்படின்ட்டு ஏன் அப்படிம்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறீங்க. ஸோ முழுசாக எழுந்திரிக்கல, கண்ணை மட்டும்தான் முழிக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. தூங்குறேங்க. அதே எங்கே எழுப்பி கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லடி அது வந்து இந்நாட்டிலையும் ஏன் தூங்குற அப்படிங்கிறாரு. ஆமாம், எங்கள் ஊர்லலாம் 5:30 6 மணி 6:00க்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துருவோம், 7 மணிக்கெல்லாம் தூங்கிடுவோம் அப்படின்ட்டு நல்லா படுத்து தூங்கிடுறீங்க. அவ்வளோதான், அதுக்கு மேலே அவர் என்னென்னு பேசுகிறது. அட பாவீங்களா, 7 மணிக்கு தூங்கிடுவீங்களா, என்னடா ஊர் மானங்கிட்ட ஊர் அப்படின்ட்டு அவருக்கு கோவம் வேறு. இப்போது அவரும் உங்களை எழுப்பி பார்க்குறாரு. நீங்கள் தூக்கம் வருதுங்க ப்ளீஸுங்கன்னு சொல்லிட்டு தூங்கிட்டே இருக்க. அவரே கிவ் அப் பண்ணிடுறாரு. அவ்வளோதான், இதுக்கு மேலே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அப்படியே ஒரு மாதிரி சேடாக அப்படி தொங்க போட்டுக்கிட்டு மேலேருந்து அப்படியே ஒரு மாதிரி உடம்புல பேலன்ஸே இல்லாத மாதிரி இறங்கிட்டு வந்துட்டுருக்க. கீழே சோஃபாவில் உட்காந்துட்டு அம்மா அப்பா பார்க்குறாங்க. டேய் என்னடா செவத்தில் அடித்த ரப்பர் பால் மாதிரி போன உடனே வந்துட்டா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவர் வந்து அமைதியாக சோஃபாவில் உட்காந்துட்ருக்காரு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்படிம்பாரா. என்னடா என்னன்னு தான் கேட்குறோம்ல, சொல்லி தொலை அப்படிங்கிறாங்க. அவங்க ஊர்லலாம் 7 மணிக்கு தூங்கிடுவாங்களாம்மா, 5:30 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 7 மணிக்கு தூங்கிடுவாங்களாம்மா அப்படிங்க. ஆமாம், வில்லேஜ் சைட்லாம் தூங்கிடுவாங்க தான் சீக்கிரமா, என்னப்போ அப்படிங்கிறாங்க. தூங்கிட்டாம்மா அப்படிங்கிறாரு. அப்படின்னு அப்பா கேட்க, தூங்கிட்டாப்பா, எழுப்புனாலும் எந்திரிக்கல, நான் என்ன பண்ணிட்டோம், சரி நானும் இங்கேயே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அம்மா மாடியிலே தலையை வச்சு படுத்து தூங்கிடுறாரு. அவங்க அம்மாவுக்கு நான் செம்ம சிரிப்பே அடக்க முடியல. அப்படியே வந்துட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. என்ன இழுப்பு வேண்டி கிடக்கு அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைடா, சரி நீ கண்ணை மூடி தூங்கு, நான் ஒரு கதை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அவரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்க, அப்போ அவரோட அம்மா ஒரு ஊரில் சிட்டியில் வாழ்ந்த ஒரு பையன் தானா. அவனுக்கு சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வேண்டாம், கிராமத்தில் இருக்கிற பொண்ணுங்க தான் அடக்க வெடக்கமாக இருக்கும், புடவை கட்டும், அது பண்ணும் இது பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் போகணும்னு சொன்னாலாம். அப்படிங்காட்டே அப்படி கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஸோ அவரோட அம்மா சிரிச்சுட்டே, அப்புறம் பார்த்தா அந்த ஊருக்காரங்கெல்லாம் 7 மணிக்கே தூங்கிட அவனுக்கு ராத்திரி அன்னைக்கு கூட அம்மா மடியில் படுத்து தூங்கினாங்களாம். என்ன அதை சொல்ல அப்படிங்க டேக்கு கடுப்பாக எழுந்திரிச்சு உட்காந்துட்டு போமானியாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து மேலேயே போயிடுவார். ஸோ இப்போ இவங்களும், அதாவது அம்மா அப்பா 2 பேரும் சிரிச்சிட்டே இருக்க, அவருக்கு சாய் இப்படி அசிங்கப்பட்டுட்டனே, இவருக்கு என்ன தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்ப்பாரு. கோவில் தான் வருவார். ஆனால் நீங்கள் பூனைக்குட்டியாட்டு தூங்கிட்டு இருப்பீங்களா. ஸோ அப்படியே வந்துட்டு கணத்தில் கை வச்சு அப்படியே பெட்டு கீழே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. காலில் பார்த்தீங்கன்னா அழகா மருதாணி வச்சுருந்துருப்பீங்க. ஸோ காலில் அப்படியே செவப்பாக அழகாக இருக்கும் மருதாணி, காலில் மெட்டியெல்லாம் போட்டிருக்கு. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா அழகாக புடவெல்லாம் கட்டியிருப்பீங்க. ரொம்ப கையில் வளையல், அப்புறம் கையில் நெல் பாலிஷ் எல்லாம் கூட கிடையாது, அந்த மருதாணி தான். ஸோ கையிலையும் மருதாணி, அப்படி கையை பிடிச்சி பார்க்குறாரு. அழகாக கையில் மருதாணி செவந்திருக்கு. அந்த கையை எடுத்து அப்படியே அவரோட கன்னத்தில் வச்சுப்பார். ஸோ அப்போ நீங்கள் லைட்டாக வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பக்கம் திரும்பி படுக்க அவர் டக்குன்னு இப்படி கை விட்டுருவாரா. ஸோ நீங்கள் திரும்பி படுத்துப்பீங்க. திரும்ப அந்த பக்கம் வந்து உட்காந்துட்டு அப்படியே உங்கள் மூஞ்சியே பார்த்துட்டே இருப்பார். ரொம்ப நேச்சுரலாக எந்த ஒரு க்ரீமு அது இது எந்த மேக்கப்பும் கிடையாது. ஜஸ்ட்டு அந்த பிம்பிள் வராமக்கிறதுக்கு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணுவீங்க, அந்த லைக் ஃபேர் அண்ட் லவ்லி சம்திங் அந்த மாதிரி, அவ்வளோதான். லைட்டாக கொஞ்சம் டாக்கம் பவுடர், இவ்வளோதான் உங்களோட மேக்கப் திங்ஸே, வேறு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படியே உங்களை பார்த்துட்டே இருந்திருப்பார். அப்போ நீங்கள் வீட்டாக சும்மா கண்ணை முழிச்சு பார்த்தா அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் தூங்கலையா அப்படின்னு கேட்குறீங்க.
எங்கள் ஊர்லலாம் 10-12 மணிக்கு மேலே தான் தூங்குவோம், தூக்கம் வரல அப்படிங்கிறாரு. அச்சச்சா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு உட்காந்துப்பீங்க. என்னடி ஏன் எழுந்துச்சிட்டா தூங்கு அப்படிம்பாரா. நீங்கள் தூக்கம் வரலங்கிறீங்களே, நான் என்ன பண்ணிட்டு நான் மட்டும் தூங்குனா நல்லா இருக்காதுல்ல அப்படிங்க. ஆஹா இப்போ தான் என் வலிக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கன்னு ஏறி பெட்டில் அப்படியே உட்கார நீங்கள் அவரை அப்படியே பிடிச்சி மலையில் படுக்க வைக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. நான் உங்களை தூங்க வச்சுட்டு அப்போ நான் தூங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முதுகு தட்டி விட்டுட்டு இருக்கிறீங்க தூங்கத்துக்கு. அவருக்கு எப்படி இருக்கும், என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி தான் தோணுது. ஸோ அப்படியே நீங்கள் தட்டிட்டே இருக்க அவரும் தூங்கியிருப்பாரு. ஸோ அப்படியே பக்கத்துலேயே படுத்து நீங்களும் தூங்கியிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் அப்படியே எப்போ போல் வீட்டில் சீக்கிரமாக எழுந்திரிப்பீங்க. ஓகேவா. ஸோ 4 மணிக்கு எழுந்து பழக்கம். 4 மணிக்கே எழுந்து பார்க்குறீங்க அவர் தூங்கிட்டே இருக்க. நீங்கள் கிச்சனில் போயிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அதை அப்படியே எழுந்திரிச்சு வந்து என்னடா கிச்சனில் சத்தம், இன்னத்துல தான் பூனை வந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குச்சி தூக்கிட்டு வருவாங்க. ஏன்னா அங்கே அடிக்கடி பூனை பிரச்சனை. ஸோ ஜன்னலை சாத்தாமல் படுத்தங்காட்டிக்கு அந்த பூனை வந்துடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி தூக்கிட்டு வர கிச்சனில் நீங்கள் தான் நிற்கிறீங்க. ஏய் மா இங்கே என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற இந்நேரத்தில் அப்படிங்க. காஃபி போடுறேன்ட்ட எல்லாத்துக்கும் அப்படிம்பிங்க. வயன் மணி 4 தாண்டா ஆகுது அப்படிங்கிறாங்க. ஆமாத்த விடிஞ்சிருதுல்ல, 4 மணிக்கு எழுந்திக்கணும்ல, அதான் எழுந்திட்டேன். எங்கள் வீட்டில் இப்படி தான் எழுந்திரிச்சு பழக்கம்ட்ட அப்படிங்கிறீங்க. நல்ல பழக்கம்மா, பரவாயில்ல நீ போய் படுத்துக்கோ, 6:30க்கு மேலே எழுந்திரிச்சா போதும் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த நீங்கள் தூங்குங்க, நான் வேணா உங்களுக்கு அப்புறமா காஃபி போட்டு தரேன், நான் போயிட்டு எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்தில் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்களும் என்னடா இது இந்நேரத்தில் எழுந்திரிச்சு வேலை பார்த்துட்டுருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் ஸோ டே பை டே அப்படியே போயிட்டே இருக்கா. அப்போது ஒன் டே வந்துட்டு அத்தை உங்களுக்கு கூப்பிடுவாங்க. நீங்களும் அத்தை என்ன அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் ஊரில் தான் நேரமாக தூங்குவீங்க, இங்கேயும் நேரமாக தூங்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தூக்கம் வந்துடுத அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு அவங்க வந்துட்டு ஏதோ அப்படி இப்படி சொல்லி கொடுக்க ஐயோயோ அப்படிமிங்க. அவங்களும் இதுதான்டா லைஃப் அப்படி இப்படி ஏதோ சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. அப்போ நீங்களும் வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே போயிடுவீங்க. அப்போது டேவும் வந்துட்டு வழக்கம் போல் வராரு. வந்து அம்மா காஃபி அப்படிங்க. அவன் பண்ணாட்டி கேளு, நாங்கள் 2 பேரும் வெளியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஏன் இவங்க காஃபி போட்டு கொடுத்தா குறைஞ்சி போயிடுவாங்களா, அவ்வளோதான் கேட்கணுமா அப்படின்ட்டு வயன் காஃபி அப்படிங்க. நீங்கள் மேலே வாங்க அப்படிம்பிங்க. காஃபி போடுறதுக்கு நான் ஏண்டி மேலே வரணும், நீ கீழே வந்து கிச்சனில் காஃபி போடுறீ அப்படிம்பாரா. வாங்க இங்கே அப்படின்னு சொல்லுவீங்களா. என்னத்துக்கு வைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கடுப்பாயிட்டு அப்படி மேலே வர நீங்கள் ஒரு மாதிரி வைக்கப்பட்டுட்டு நிலத்தால கடிச்சிக்கிட்டே நிற்க. ஏண்டி இப்படி நிற்கிற அப்படிம்பாரு. என்னங்க அப்படிம்பிங்களா. என்னடி அப்படிமாரா. அது வந்து நீங்கள் பாப்பாவா பையனா அப்படின்னு கேட்க அப்படிம்பாரு. பாப்பா வேணுமா பையன் வேணுமா அப்படின்னு கேட்பீங்களா. அவருக்கு ஏதோ புரிஞ்சிருச்சு போல். ஏன் அப்படிம்பாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஓடுவீங்களா. ஸோ அவர் அப்படியே ஓடி வந்து உங்களை தட்டி பிடிச்சிருப்பாரு. அப்போ நீங்கள் ஏன் நீங்களே சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட, ஏன் அத்தைக்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்க, என்ன சொன்னேன் அப்படிங்கிறாரு. ஸோ அத்தை சொன்னதெல்லாம் சொல்ல ஐயோ என் அம்மா இதெல்லாம் சொல்லிச்சா உங்ககிட்ட அப்படிங்கிறாரா. ஆமாம் எனக்கு வேறு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தெரியுமா, என்கிட்டே சொல்ல வேண்டிய தானே அப்படின்னு கேட்பீங்க. எங்கடி சொல்கிறது, நீ தான் 7 மணி ஆனால் தூங்கிடுறியே அப்படிங்கிறாரு. ஸோ நீங்களும் சரி ஓகே இனிமேல் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவரோட ஷர்ட்டு பட்டனை வந்துருச்சுமா பிடிச்சிக்கிட்டு விளையாடிட்டே இருக்க. அவர் அப்படியும் கைப்பிடிப்பாரா, நீங்கள் அவர் பார்ப்பீங்க. ஸோ ஐ கான்டாக்ட் கொஞ்சம் நேரம் போகுது. அப்படியே டேவும் வந்துட்டு அப்படியே குனிஞ்சிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வருவார். நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிஸ் பண்ண கிட்ட வருவார். நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படின்னு சொல்லிட்டு நிற்க. போதும் டியர் கண்ணை மூலிங்க, கம்பெனி இதுக்கு மேலெலாம் காட்டாது, என் கம்பெனி இவ்வளோ தான் காட்டும், இதுக்கு மேலே காட்ட முடியாது, கண்ணை மூலிங்க, கதை முடிஞ்சு. ஓகே டியர். ஸோ இந்த ஒன்-ஷாட் அவ்வளோ உங்களுக்கு பிடிச்சதான் சொல்லுங்கள். அண்ட் நான் வேறு மாற்றி போட்டுட்ருக்கேன். ஸோ ஜூனி பார்க்கு இந்த வாரத்தில் போட்டேன், அடுத்து ஜிம்னாக்கு போட்டேன், ஸோ இன்றைக்கி டியூ பார்க்க போடுறேன். அப்போது நான் ஆர்டர் மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. சரி ஓகே, எனக்கு இந்த ஸ்டோரி இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுங்காட்டிக்கு நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் நாளைக்கு ஆனால் 7 நாளில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் போட்டுருவேன். ஓகேவா. ஸோ மேபி ஆர்டர் மாற்றி வந்தாலும் கரெக்டாக போட்டுருவேன் எல்லாத்துக்கும், என்னை நம்புங்க, பிலீவ் மீ. ஓகே
ஜின்னு பார்க்க என்ன ஸ்டோரி போடுறதுன்னு வேறு தெரியல. 2 நாளாக யோசிக்கிறேன், மண்டக்குள்ளே ஒன்றுமே ஓட மாட்டேங்குது. அவர் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் அவருக்கு எல்லா ஸ்டோரியும் செட் ஆகும். ஆனால் எதை சொல்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. யோசிக்கிறேன், யோசித்து பார்க்குறேன். அப்புறம் டியர், இந்த ரெக்கார்டிங் பண்ணும்போது சும்மா அந்த நாய்ஸஸ் எல்லாம் கேட்குது. இந்த குருவி கத்திட்டே இருக்குது. அது நாய்ஸ் கிடையாது, பட் ஒரு மாதிரி உங்களுக்கு இரிட்டேட் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே. அண்டு என் வாய்ஸே ஒரு மாதிரி நாய்ஸ் மாதிரி தான் இருக்குது இப்போல்லாம். ஒரு மாதிரி பேச பேச ஒரு 2 வார்த்தை சேர்த்து பேசுனாலே 2வது வார்த்தை ஒரு மாதிரி கர ஒரு மாதிரி வாய்ஸ் போகுது. என்னன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. ஐ திங்க் ஐ நீட் பிரேக். பட்டு எத்தனை நாளைக்கு எடுக்க முடியும்னு தெரியாது. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டோரி போட்டுட்ருக்கேன். எனக்காவது என்னால் முடியல அப்படின்னா நான் பிரேக் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே, டட்டா, பாய், சராங்கே. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?